கேட்க ஒரு வழி இல்லையே, பாடும் குயில் சத்தம் ஆடும் மயில் நித்தம், பார்க்க ஒரு சோலை இல்லையே, வெத்தலைய மடிச்சு மாமா அதை கடிச்சு துப்ப ஒரு இடம் இல்லையே, ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓடை இல்லையே. வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இன்னைக்கு நம்ம ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது தலைப்பு என்னன்னா, சுதந்திர இந்தியாவின் மகிழ்ச்சியில் திளைப்பது நகரமா கிராமமா. நமக்கு சுதந்திரம் கிடைச்ச 1947 அந்த வருடத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அந்த சுதந்திரத்தை எப்படி பேணி பாதுகாக்கிறோம், எப்படி அதை கொண்டாடுறோம், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அந்த சுதந்திர நிகழ்வு, அந்த நிகழ்ச்சியை வந்து கொண்டாடுவாங்க. முதல்ல கிராமத்தில் ஒரு மாதிரி இருக்கும், நகரத்தில் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாத்தினுடைய அந்த அதை என்ன சொல்ல, கல்ச்சுரல் வேரியேஷன்ஸ் வந்து அதுதான் காரணம். அதனுடைய செயல்பாடுகளில் தான் வித்தியாசமான முறைகளில் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எனிவே அந்த கிடைச்ச அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி கொண்டாடுறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, அதை பற்றி ஒரு பட்டிமன்றம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறதுக்கு இன்றைக்கி வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், நமது பள்ளி மாணவர்கள் ஒரு 6 பேர் பங்கேற்க போகிறாங்க, அவங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாட்டுக்கொரு புலவன் பாரதி பாடிய அந்த வரிகளை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். ஒரு தீர்க்கதரிசி பாரதி. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலே ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னவன் பாரதி. அந்த பாரதி தான் எல்லோருக்கும் என்ன குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், உயிரிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிய வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், வாழும் முறைமேடி பாப்பா என்று குறிப்பிடுகின்றான். ஆகவே எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் முதல்ல என்ன வேணும்னா உயிரிழத்து அன்பு வேண்டும். எல்லா உயிர்கள் மேலும் அன்பு செலுத்த வேண்டும். மனிதர்களில் ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, இனம் பார்க்கக்கூடாது, மொழி பார்க்கக்கூடாது. என்ன ஒன்றே ஒன்று பார்க்கணும்னா, அவன் உடம்பிலும் ஓடுவது இரத்தம், நம்முடைய உடம்பிலும் ஓடுவது இரத்தம். ஆண் பெண் என்கிற வித்தியாசமுமே இன்றி எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பாவிக்கின்ற மனநிலையை நாம் இந்த நிலையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்பில் நம்ம எல்லாரும் படித்தோம், ஆனால் யார் என்ன ஜாதி என்னன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் ஒரு சகோதரர்களாக பழகிறோம். அப்படி வகுப்பில் நாம் அன்பாக இருக்கணும், எல்லார் மேலேயும், எல்லா உயிர்கள் மேலே அன்பாக இருக்கணும். இதை தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சுவாமிகள் சொன்னார். வள்ளலார் சுவாமிகள் பயிருக்கும் உயிர் உண்டு என்று சொல்லி ஒரு அறிவியல் உண்மையை இந்த உலகிற்கு உணர்த்திய பெருமான் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எளிமையாக புரிஞ்சுக்கோ. நம்ம ஒரு தபாலை போஸ்ட் பாக்ஸில் போடுறோம். போஸ்ட் பாக்ஸில் போட்டால் அந்த தபால் எங்கே போகும்? போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும். ஆனால் நம்ம தபாலை நேரடியாக போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோம்னா போஸ்ட் பாக்ஸுக்கு வருமா? வரவே வராது. அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு,
போஸ்ட் பாக்ஸ் என்பது ஏழை எளியவர்கள், போஸ்ட் ஆஃபீஸ் என்பது கடவுள். போஸ்ட் பாக்ஸில் ஒன்று போட்டால் எப்படி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போதோ அது மாதிரி ஏழை எளியவர்களுக்கு நீ உதவி செய்தால் அந்த உதவி யாருக்கு போய் சேரும் என்று சொன்னால் கடவுளாகிய இறைவனுக்கு போய் சேரும். கடவுள் என்பவர் இறைவன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைங்க. இறைவன் அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்றான், கருணை கடலாக இருக்கான். ஆனால் அந்த கடவுள் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அது இந்துவில் இருக்கக்கூடிய முருகரோ பிள்ளையாரோ சிவனோ பார்வதியோ பெருமாளோ ஏதோ கிடையாது, எதுன்னு தெரியாது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வழிபடுகின்றார்களே இயேசுவா பரமபிதாவா பரிசுத்த ஆவியா என்பதெல்லாம் தெரியாது. அதே நேரத்தில் இஸ்லாமியர் வழிபடுகின்ற அந்த இறைவனாக ஏக இறைவன் அந்த மாதிரி இருக்கலாம். இப்படி அல்லாவோ ஜீசஸோ அதே நேரத்தில் நம்ம சிவனோ எதுவும் இல்லை. எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்த வேண்டும். இறைவன் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி எது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்தணும். அதான் உயிரிடத்து அன்பு வேண்டும். தெய்வம் உண்மை என்று தான் அறிய வேண்டும். தெய்வம் உண்மைன்னு நம்பணும். ஏன் தெய்வம் உண்மைன்னு நம்புகிறோம்? தெய்வம் உண்டு என்று நம்பினால்தான் ஒரு இறை அச்சம் இருக்கும், பயம் இருக்கும். கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, தப்பு பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவன் பொருளாக அபகரிக்கக்கூடாதுங்கிற அந்த நல்ல எண்ணம் இதயத்திலே எடுக்க வேண்டும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்தவன் பொருளை எடுக்கணும்னு நினச்சாலே பாவங்கர். எடுத்தால் மட்டும் பிரச்சனை இல்லை, எடுக்கணும்னு நம்ம நினச்சிட்டாலே அது பாவங்கர். ஆகவே எல்லார் மேலே அன்பு செலுத்தணும். பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு திருப்திப்படணும், மன நிம்மதி இருக்கணும், விட்டு கொடுத்து வாழணும். ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுக்கோம்னா அந்த பொருளை அவன்கிட்ட கொடுத்தா அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். மகிழ்வித்து மகிழ், மகிழ்வித்து மகிழ். இப்போ ஒருத்தருக்கு சாப்பிடாமல் இருக்கான், 2 நாளாக சாப்பிடல, வயிறு பசியில் கிடக்கான். அவனுக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்தேன்னா அவன் அந்த இட்லியை சாப்பிடும்போது அவன் முகத்தில் பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடையணும். இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதை தான் என்ன சொல்கிறான்? மகிழ்வித்து மகிழ். உயிரிழத்த அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிய வேண்டும், வயிறமுடைய நெஞ்சு வேண்டும், வாழும் முறைமையடி பாப்பா. என்ன சொல்கிறாரு? உயிரிழத்து அன்பு, தெய்வம் உண்மை என்று தான் அறிய வேண்டும், வயிறமுடைய நெஞ்சு. நெஞ்சில் உரம் இருக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொண்டால் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னா. பாதகம் செய்வரை கண்டு பயங்கூடக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையன்னா பாரதி. அது மாதிரி அச்சம் இல்லாமல் இருக்கணும். நம்ம பயப்படக்கூடாது. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறந்த எண்ணங்களாக இருக்கணும், உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும். நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கணும். அப்போ தான் ஆர்டிஓ கேடரில் போய் ஜாயின் பண்ணுவோம். நம்ம போகிறதே விஓவாக போகணுன்னு நினச்சோம்னா தலையாரியாக போய் தான் சேருவோம். அப்போது உள்ளுவதெல்லாம் உயர்வள்ளல், மற்றது தள்ளிடும் தள்ளாமை நீர்த்துன்னா. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னா. நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்ல சிந்தனைகள் இருக்கணும். இது ஏன் இந்த சுதந்திரத்தை நன்னாளில் சொல்கிறோம்னா, சுதந்திரம் பெறுவதற்காக எண்ணிலா வீரர்கள் இந்த தியாகத்தில் கிடைத்தது இந்த சுதந்திரம். தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்கிறது என்று சொன்னால் உயிர் நீத்த தியாகிகளுடைய மூச்சு காற்றினால் அந்த தேசிய கொடி இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள், உதிரத்தை கொடுத்திருக்கிறார்கள். வாஞ்சிநாதன், செக்கிழுத்த செம்மல் வஉசி, நெற்கட்டும் செவல்பாளையம் தந்த பூலித்தேவன், முதல் வீர முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன், நம்முடைய ஒண்டி வீரன் அழகுமுத்து கோன், இப்படி எத்தனையோ தலைவர்களை நினைத்து பார்க்கலாம். தன் உயிரையே துச்சமான மதித்து ஆசுரையை சுட்டு கொண்ட வாஞ்சிநாதன், மகாகவி பாரதி, எத்தனையோ தலைவர்கள், நம்முடைய நாமக்கல் கவிஞர், இப்படி எவ்வளவோ. அதே நேரத்தில் விஸ்வநாத தாஸ் நாடகத்தின் மூலம் மக்கள் மத்தியிலே ஒரு அற்புதமான சுதந்திர வேட்கையை உட்படுத்தினார். இப்படி எத்தனையோ தலைவர்கள்
பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தி, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, சத்தியத்தின் நத்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர்னு சொன்னார் கவிமணி, நாமக்கல் கவிஞர். அந்த கவிஞருடைய குரலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது யாருன்னா மகாத்மா காந்தி. அகிம்சை, சத்தியாகிரகம் போன்ற அற்புதமான தத்துவங்களை கொடுத்தார். பாலகங்காதர திலகர், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று சொன்னவன் பாலகங்காதர திலகர். பகத்சிங், சுகதேவ், இப்படி எத்தனையோ இளைஞர்கள் இந்த இன்னுயிரை கொடுத்தார்கள். ஐஎன்ஏ என்று சொல்கிற இந்தியன் நேஷனல் ஆர்மி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அற்புதமான வானொலியை தொடங்கி அதன் மூலம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை செய்தவன். பத்திரிகைகளின் மூலம் பணி செய்தவர்கள், நாடகத்தின் மூலம் பணி செய்வர்கள், சுதந்திர வேட்கையை மக்களிடம் ஏற்படுத்தி அந்நியர்கள் நமக்கு சுதந்திரத்தை வழங்கினார்கள். இப்படி அற்புதமான தியாகிகளால் கிடைக்கப்பட்டதுதான் ஆனந்த சுதந்திரம். அந்த ஆனந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிற நாம் அதை பேணி பாதுகாக்க வேண்டும். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்றெல்லாம் இருந்த காலம் போய் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நமக்கெல்லாம் இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நாம் பெற்ற ஆனந்த சுதந்திரம். அந்த ஆனந்த சுதந்திரம் பெற்றிருக்கிற நாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். சுதந்திர இந்தியாவில் மகிழ்ச்சியில் திளைப்பது கிராம சூழலா நகர சூழலா? எளிமையாக சொல்லணும்னா இன்னைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது கிராமமா நகரமா? நமக்கு நல்ல நிலையை தருவது கிராமமா நகரமா? இதுதான் இன்றைக்கி பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. எளிமையாக பேசுகிற அறிஞர் பெருமக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். பேச்சாளர்களை பேசும்போது நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி முதலாக மகிழ்ச்சியில் திளைப்பது சுதந்திர இந்தியாவில் கிராம சூழலே என்று பேசுவதற்காக நம்முடைய பெருமைக்குரிய முக்குடல் வருவாய் ஆய்வாளர், சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், சொல்லரசி, எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர், இப்படி பல்வேறு தளங்களில் பயணிக்கின்ற நம்முடைய கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வருகை தருகின்றார்கள். ஏரிக்கர காத்தும் ஏலேலோ பாட்டும் கேட்க ஒரு வழி இல்லையே, பாடும் குயில் சத்தம் ஆடும் மயில் நித்தம் பார்க்க ஒரு சோலை இல்லையே, வெத்தலைய மடிச்சு மாமா அதை கடிச்சு துப்ப ஒரு இடம் இல்லையே, ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓடை இல்லையே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று என் தமிழ்த்தாயை வாழ்த்தி இந்தியாவின் முதுகெலும்பு கிராமமே என்று பறைசாற்ற வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முதலில் சுதந்திர தின வாழ்த்துக்களை, வீரம் செறிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் நடுவர் ஐயா அவர்களுக்கும் எண்ணணி எதிரணி பேச்சாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கிராமப்புறம், அதாவது இன்றைய சூழ்நிலையில் மகிழ்ச்சியில் திளைப்பது கிராம சூழ்நிலையா நகர சூழ்நிலையா? இது எல்லாருக்குமே தெரியும். இன்றைய சூழ்நிலையில் எந்த ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, சுத்தமான மனுஷங்க, இது எல்லாம் இருக்கிறது கிராமத்தில் தான். செல்ஃபோன் டவர் கூட கிடைக்காம நிம்மதியாக இருக்கலாம். இந்த செல்ஃபோன் ஒன்று இருந்து எப்போ பாரு நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட சொந்த ஊரில் போய், ஏங்க இவங்க சொல்கிற மாதிரி கிராமப்புறத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் தீபாவளி பொங்கல் அதுக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கி. சென்னையிலேருந்து இங்கே வரணும்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் கிடைக்கிறது இல்லை. கோயில் கொடனா அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க. எந்த ஊரில் நாம், அதாவதுங்க நகர்ப்புறம் வந்து நாம் பிழைக்க வயிற்று பிழப்புக்கான போகின ஊர் தான் நகர்ப்புறம். ஆனால் கிராமப்புறம் தான் நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை தருவது எது? நம்ம கிராமங்கள் தான். காலையில் எந்திக்கும் போதே நகர்ப்புறத்தில் வெறும் அந்த வாகன சத்தம் தான் கேட்டு நம்ம எந்திப்போம். ஆனால் கிராமத்தில் அப்படியா? மரங்கள்லேருந்து அந்த பறவைகளுடைய அந்த கீச் கீச் ஒளியில் நம்ம எந்திக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். சாப்பாடு அங்கெல்லாம் என்னங்க பண்ணுறாங்க? புக் பண்ணி சொமேட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு இதில் ஆர்டர் பண்ணி
சாப்பாடை வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா முன்னாலெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்ட நிலை போய் இன்னைக்கு புக் பண்ணி சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். கிராமப்புறங்கள்ல குக் பண்ணி சாப்பிட்றாங்க, நகர்ப்புறங்கள்ல புக் பண்ணி சாப்பிட்றாங்க. எங்க கிராமப்புறங்கள்ல உள்ள அந்த அப்ப தீபாவளிலாம் பண்டங்கள் சொல்றாங்க அப்படிதானே. நம்ம நகர்ப்புறத்துல 4 வடைய கடையில வாங்கி வச்சு தீபாவளி கொண்டாடி முடிச்சிருவாங்க. இங்க அப்படியா? நம்ம ஆச்சி நைட்ல இருந்து ஃபுல்லா ஒவ்வொரு இதா சமைப்பாங்க. சுசியம், அதரசம், சோமாஸ் ஒவ்வொன்றா சமைச்சு ஒவ்வொரு பண்டங்களாக வச்சு நமக்கு அந்த பண்டங்களை சாப்பிட்றதுக்கு எச்சு ஊறும். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சந்தோஷமா பெரியப்பா, சித்தப்பா, மாமா இப்படி எல்லாரோடைய பிள்ளைங்க எல்லாரோட சேர்ந்து இருக்கிறது எங்க கிராமத்தில். நகர்ப்புறத்தில் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரை கூட யாருன்னு தெரியாம, நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறது தான் நம்ம நகர்ப்புறம். ஆனால் கிராமப்புறத்தில் அப்படி கிடையாது. ஒரு ஊருக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சாலே அங்கே எங்கள் அப்பத்தா இருப்பா. சிசிடிவி கேமராங்க, இலவசமாக சிசிடிவி. இன்னைக்கு நகர்ப்புறத்தில் வந்து சொல்கிறாங்க, அங்கே சிசிடிவி கேமரா வச்சியா, இங்கே சிசிடிவி கேமரா வச்சியாங்க. அங்கே ஒருத்தர் நுழைஞ்சாலே நீ என்ன புதுசாக இருக்கு, நீ யாரு அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுதான் எங்கள் கிராமம். அங்கே அப்படியா? என்ன நடந்தாலும் கேட்க ஆளே கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. தடிக்கு விழுந்தா கூட பார்த்துப்போ அப்படின்னு யார் பெத்த பிள்ளையா இருந்தாலும் தாம் பெத்த பிள்ளையா நினைக்கிறது எங்க கிராம மக்கள். இன்னைக்கு தாம் பெத்த பிள்ளைய கூட கிரச்சில் விட்டுட்டு போய் கவனிக்க முடியாம இருக்கிற சூழ்நிலையில இருக்கிறது நகர்ப்புற மக்கள். அப்ப சந்தோஷம் எங்க இருக்குது? கிராமப்புறத்துல இருக்குது. நம்ம கிராமங்கள்ல உள்ள பண்டிகைகள், சார் சொன்ன மாதிரி ஒரு பண்டிகைனா எங்க போனோம்? கோயில் கொடைக்கு வருஷத்துல நம்ம எங்க போவோம்? ஊருக்கு போவோம். ஒன்றும் இல்லைங்க. அப்போ அந்த காலத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஊவேசா. ஊவேசா யாரு? ஊவே சாமிநாதன் ஐயர். ஊனா என்னது? அவங்களுடைய ஊர் உத்தமதானபுரம் வெங்கடராம சுப்பிரமணிய ஐயரோடைய மகன், வெங்கட சுப்பிரமணி மகன் சாமிநாதன். அதாவது அந்த காலத்துலலாம் நம்மளுடைய ஊர் பேரு, அப்பா பேரு, அதுக்கப்புறம் நம்ம பேரு. அப்போ அடையாளம் முதல்ல சொல்றது எது? நம்மளுடைய சொந்த ஊர். நம்ம எந்த ஊருக்கு போனாலும், அமெரிக்காக்கே போனாலும் எந்த ஊருக்காரங்கன்னு சொல்லுவோம். இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய ஊர் வந்து பாப்பாங்குளம். பாப்பாங்குளம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அது வந்து அடிவயத்திலிருந்து வரும். நாம பொழைக்க போன ஊரை நம்ம ஊருன்னு சொல்ல மாட்டோம். பாப்பாங்குளம் கோமதி. பாப்பாங்குளம் கோமதி. வஉசிக்கு எப்படிமா? வஉசி என்ன அப்படின்னா, வானா வண்டாளம், அவருடைய ஊர். வண்டாளத்தை சேர்ந்த உலகநாதனுடைய மகன் சிதம்பரனார். வஉசி. அதனால நீ எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல உனக்கு அடையாளம் தர்றது உன்னுடைய ஊரு, அப்பா பேரு, அப்புறம் தான் அதுல உன் பேரே வருது. இதுல இவங்க நகர்ப்புறத்துல வந்து பேரை கூட சுருக்கிடுறாங்கங்க. எந்த பேரையாவது ஸ்டைலா கூப்பிடுறேங்கிற பேர்ல நம்மளுடைய பாரம்பரியம், அடையாளம் எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அதுல எங்க சந்தோஷம் இருக்குது? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. கிராமத்தில் ஒரு நம்ம நடந்து போனால் கூட நீ யாரு? பிரமநாயக மகளா அப்படி தான் கேட்பாங்க. அந்த அப்பா பேரை சொல்லி கேட்கும் போது நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இங்கே எங்கெங்க ஒரு பேரும் தெரியாது, ஊரும் தெரியாமல் இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து பழகிட்டு இருக்க கூட்டங்கள் இவங்க எல்லாம். யாருன்னே தெரியாம பழகிறது. ஃபேஸ்புக்கில் 1000 பேர்கிட்ட பழக்கம் இருக்கும், பக்கத்து வீட்டில் எவன் இருக்கான்னு தெரியாது. இந்த சோதனையில தான் இருக்காங்க நகர்ப்புறம். இங்க அப்படி கிடையாது. ஒரு ஊர்ல 20 குடும்பம் இருந்தானா 20 குடும்பத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்போம். எந்த ஒரு பண்டிகைனாலும் வந்து போய் எல்லாத்தையும், அதாவது கூட்டு குடும்பங்கள் வந்து கிராமப்புறங்கள்ல வந்து நம்ம அழியாம பாதுகாக்கிறது, கூட்டு குடும்பங்கள் அழியாம இருக்கிறது கிராமப்புறம். ஆனா நகர்ப்புறத்துல அப்படி இல்லை. பாரதி என்ன சொன்னாரு? ஓடி விளையாடு பாப்பான்னாரு. ஓடி விளையாடு அங்க எங்கெங்க இடம் இருக்கு? 8 மாடிக்கு மேல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும். ஓடியும் விளையாட முடியாது, ஆடியும் விளையாட முடியாது. இந்த செல்ல புடி அப்படின்னு கொடுத்துடுறது. இங்க அப்படி கிடையாதுங்க. ஓடி ஆடி குதிச்சு நம்ம விளையாட்டே எப்படி கிராமப்புறங்கள்ல விளையாடுற விளையாட்டுகள் எப்படி இருக்கும்? ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்துச்சு, 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ. அதாவது ஒரு குடம் நீ தண்ணி ஊத்துனா உனக்கு ஒரு பூ கிடைக்கும். நீ தண்ணி ஊற்றி செடியை வளன்னு சொல்லி கொடுத்தது எங்க கிராமப்புறங்கள்ங்க. அதாவது இன்னொரு அழகான பாட்டு சொல்லுவாங்க. மழை வருது நெல்லுங்க, முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க, ஏறு ஓட்டுற மாமனுக்கு எண்ணி வையுங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு போடுங்க. ஏறு ஓட்டுற மாமனுக்கு
முறுக்க எண்ணி கொடுக்கணுமா, சும்மா இருக்கவனுக்கு சூடுதானா. அதாவது உழைக்க கத்து கொடுக்கிற மாதிரி விளையாட்டுகள் எங்க கிராமப்புறங்கள்ல இருக்குது. ஆனா நகர்ப்புறத்துல அவனை சுடு இவனை சுடு நான் செத்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு நம்மளை வந்து சாகடிக்கிற மாதிரி விளையாட்டுல கூட வாழ்ற மாதிரி எதுவும் சொல்லி கொடுக்கறது கிடையாது எங்க நகர்ப்புறம். ஆனா கிராமப்புறத்துல அப்படி இல்லை. என்னைக்குனாலும் நம்மை வாழ வைப்பது நம் கிராமங்கள் தான். நாம் சாப்பிடும் சாப்பாடு, நமக்கு முதுகெலும்பா இருக்கும் விவசாயம், விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும் விவசாயிகள் இருப்பதும் கிராமப்புறங்கள் தான். எந்த விதத்தில் பார்த்தாலும் நீ எந்த ஊருக்கு பிழைக்க போனாலும், எவ்வளோ பெரிய அடுக்குமாடி கட்டடத்துல இருந்தாலும், கடைசியில நாம கடைசி காலத்தை கழிப்பது கிராமப்புறங்களுக்கு தான் நாம் செல்கிறோம். அங்கதான் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். சொந்தம்னு அதாவது அது எல்லாம் நமக்கு சொந்தமாகாது. நகர்ப்புறத்துல நீ போய் இருந்தாலும் அது நம்ம சொந்த ஊர் ஆகாது, சொந்த வீடு ஆகாது. சொந்த ஊர், சொந்த வீடு, சொந்த மண், அதில் மட்டும்தான் நமக்கு இயற்கையான மகிழ்ச்சி கிடைக்கும். நகர்ப்புறத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சி எல்லாம் செயற்கையான மகிழ்ச்சி. ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி கிடைப்பது கிராமப்புறத்திலே கிராமப்புறத்திலே என்று கூறி நன்றி கூறி விடை பெறுகிறேன். நடை போடுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் பேசியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் இங்கே கேட்டீங்களா, கிராமத்தில் எவ்வளவு அங்கே இருக்கக்கூடிய அழகை ரசிப்பதில் கூட ஒரு சிறப்பு உண்டு. பழைய காலத்தில் குற்றால குறவஞ்சியில் ஒரு பாட்டு உண்டு. வானரங்கள் கடி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைவிப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் படிகாலும் தேர்காலும் வழுகும், கூணலிலம் விரை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. அந்த குறத்தி எங்கே போனாலும் சரி, அவன் மலையை பெருமையாக பேசுறதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு யாருக்கும் கிடையாது. இப்போ நம்மளே சென்னைக்கு போகிறோம்னா, சென்னைக்கு போயிட்டு ட்ரெயினில் திரும்பும்போது திருநெல்வேலின்னு ஒரு போர்டை பார்த்தோன்னே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு ஈடு என கிடையாது. அதே மாதிரி சென்னையில் எஸ்சிடிசி பஸ்ஸு திருநெல்வேலி இன்னும் போட்டு வர்ற பஸ்ஸை பார்த்தோன்னா அது ஒரு மகிழ்ச்சி. அந்த சொந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியே கிடையாது. அவர்கள் சேற்றிலே கை வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். என்றைக்கும் சாதத்தை மட்டும் வம்பாக்கிறவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு அரிசியை உருவாக்குறதுக்கு, ஒரு நெல்லை உருவாக்குறதுக்கு விவசாயி எத்தனை நாள் கண்முழிச்சு தண்ணி பாய்ச்சி உரம் பார்த்து களபறித்து நாற்று நட்டு அதை காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு அரிசியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு விவசாயி படுத துன்பத்தை நீ பார்த்தேன்னா ஒரு பருக்கையை கூட வேஸ்ட் ஆக்க மாட்டேன். வேண்டிய சாதத்தை மட்டும் சாப்பிடணும், மீதி சாதத்தை வம்பாக்கக்கூடாது. ஏன்னா இந்த அரிசியை உருவாக்குவதற்கு எவ்வளோ கஷ்டங்கிறத நம்ம உணரணும். ஆகவே இந்த கிராம வாழ்க்கை தான் சிறந்தது. மகிழ்ச்சியிலே திளைக்கிறார்கள். இன்றைக்கி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் ஓடும், வாய்க்காலில் டைவ் அடித்து குளிப்பான். அந்த கிராமத்தில் உள்ள எல்லாத்துக்கும் நீச்சல் தெரியும், நகரத்தில் உள்ளவனுக்கு நீச்சல் தெரியாது. இவன் எதுவுமே தெரியாது. இவனுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ்ன்னு அங்கே போய் ஸ்விம்மிங் படிக்கேன்ட்டு போவான், ஸ்விம்மிங்லாம் வராது. அதெல்லாம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க, அவனாக அடித்து நீஞ்சி வந்துடுவான். அவனுக்கு மரம் ஏற தெரியும், தண்ணிக்குள்ளே போவான், தண்ணிக்குள்ளே விரால் மீன் மாதிரி போவான். எல்லாம் உண்டு கிராமத்தில். நகரத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு, நொண்டின்னு ஒரு விளையாட்டு, கண்ணாமூச்சி விளையாட்டு, இதெல்லாம் நகரத்தில் உண்டா? ஒன்றுமே கிடையாது. அந்த பிள்ளை வீட்டில் செல் வச்சே தான் இருக்கும். அம்மா ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல, மக ஒரு இடத்துல. இவங்க சாப்பிட்றதுனா கூட செல்லில் தான் பேசுவாங்களே தவிர நேரில் பார்க்கறது கிடையாது. இப்படி இருக்க இது மகிழ்ச்சியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு மறுமொழி கொடுப்பதற்காக தமிழக முதல்வரிடம் தமிழ் செம்மல் விருதை பெற்று திருநெல்வேலிக்கு பெருமை சேர்த்த கவிஞர், எழுத்தாளர், தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய அமைப்பாளர் கவிஞர் பாமணி வருகை தருகின்றார்கள். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் மாறாதிருப்பவளே, என் மூச்சில் மலர்பவளே, அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன். அருமையாக இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர், அன்பு சகோதரர், நல்லாசிரியர் விருது பெற்ற பல்வேறு அமைப்புகளில் தன்னை ஈடுபடுத்தி இலக்கிய பணியும் சமூக பணியும் ஆற்றி வருகிற பெருமைக்குரிய நடுவர் ஐயா கனவு சுப்பிரமணியன் அவர்களை வணங்குகிறேன். அதேபோல் எண்ணணி எதிரணி
பேச்சாளர்களையும் வணங்கி எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளான உங்களுக்கும் எனது வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் அருமையாக வணக்கம் சொன்னோம் பாருங்கள். நீங்கள் வந்தீங்களம்மா, பிள்ளைகளுக்கு வணக்கம் சொன்னீங்களா? அதுதான் கிராமம். நகரத்தில் இருக்கிறவன் வந்து எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லாத்தையும் வணங்கணும்னு தெரிஞ்சு வச்சுருப்பான். அதனால தான் நகரத்துலேருந்து வந்தவங்க வந்து வாங்குறாங்க. ஒன்று அந்த அம்மா வந்த உடனே ஒரு பாட்டு பாடிச்சு. என்னது, என்ன பாட்டுமா? ஏரிக்கர ஓரம் அப்படின்ச்சு. எங்களுக்கும் பாட்டு தெரியும். பட்டணம்தான் போகலாமடி பொம்பளை பணங்காது பார்க்கலாமடி அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்குது. பாட்டை வச்சுட்டுலாம் நம்ம பேசக்கூடாது. பாட்டு அந்த படத்துக்கு தேவை, அதனால் பாடியிருக்காங்க, முடிஞ்சு போச்சு. கிராம அருமையான கேள்வி, நல்ல தலைப்பு, உண்மையிலேயே வித்தியாசமான தலைப்பு. சுதந்திர இந்தியா, நம்ம இந்தியா சுதந்திரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது எந்த இடம், கிராமமா நகரமா? இப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக தான் பிறவி எடுத்துருக்குறோம், வாழ்கிறோம் இல்லையா? கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு நடுவர் ஐயா சொன்ன மாதிரியோ கோமதி அவர்கள் சொன்னது மாதிரியோ நீச்சல் குளத்தில் குளிக்கிறது அதல்ல வாழ்க்கை. நம்ம நல்லா படிக்கணும். ஐயா அவர்கள் முன்னுரையில் சொல்கிற போது எப்படியெல்லாம் படிக்கணுன்றதுக்கு ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார். நம்ம நல்லா படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு வரோம், நல்லா படித்து வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகணும், உயர்ந்த பதவிக்கு போகணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி நல்ல உயர்ந்த பதவிக்கு போயிட்டு இந்த நாட்டிற்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய பெரியவர்கள் எப்படியெல்லாம் சுதந்திரம் வாங்குவதற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி செல்வம் எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள் அல்லவா? அப்போ முன்னோர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய பரம்பரையில் நாம் வந்திருக்கோம். நாம் திருப்பி இந்த நாட்டிற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுக்காக தான் நிறைய படிக்கணும். அது வந்து எங்கள் வசதி. இப்போ நான் காலையில் வருகிற போது, இங்கே வருகிற போது இது இது சிட்டியா, இது நகரமா கிராமமா? முதல்ல அது சொல்லுங்கள் பிள்ளைகளா. இந்த இடம் நகரம் தானே? நகரம் தானே, கிராமம் இல்லையே? உண்மையிலே கிடையாதுல்ல. ரைட்டு. இங்கேருந்து வருகிற போது பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இருசக்கர வாகனத்தில் உங்களை ஏற்றி உட்கார வச்சுட்டு பக்கத்தில் சட்டுன்னு கொண்டாந்து வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அல்லது இப்போ கூட கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு குறைஞ்சது 2 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு தான் அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இலவச சைக்கிள்லாம் கொடுத்தாங்க, பிள்ளைகள்லாம் சைக்கிளில் வரட்டணும் இல்லையா? அப்போ எது வசதி, எது மகிழ்ச்சி? 9:30 மணிக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கணும்னா 9:25க்கு அப்பா அம்மா கொண்டாந்து நம்மளை விட்டுறாங்க இல்லையா? அப்போ அந்த வசதி எங்கே கிடைக்கி, அந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கி? கிராமத்தில் நகரத்துலையா? நல்ல சவுண்டாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது கேமராவில் பதிவாகி உலக மக்களுக்கெல்லாம் தெரியணும், சரியா? ஒன்று. ரெண்டாவது, அந்த அம்மா வந்து பேரெல்லாம் சுருக்கி கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. நாங்கள்லாம் வந்து பாப்பாங்குளம் கோமதி கிருஷ்ணமூர்த்தின்னு அழகாக சொல்லுவோம், என் வீட்டுக்காரர் கோமதின்னு கூப்பிடுவாருன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. செல்லமாக கூப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம நாயக்குட்டியை கூட எப்படி கூப்பிட்றோம், நாய்க்குட்டியோடைய ஜூ 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 ஜூன்னு கூப்பிட்றோம் இல்லையா? அது செல்லமாக தானே கூப்பிட்றோம். இப்போ ஒரு பெண்மணி பேர் வந்து மங்களேஸ்வரின்னு வைங்க, செல்லமாக நம்ம எப்படி கூப்பிடுவோம்? மங்கி, மங்கி குட்டின்னு கூப்பிடலாம். உமா மகேஸ்வரின்னு ஒருத்தருக்கு பேர் இருக்குன்னு வைங்க, உம்மு குட்டின்னு கூப்பிடலாம் இல்லையா? மீனாட்சின்னு ஒருத்தங்க பேர் இருக்குன்னு வைங்க, என்ன கூப்பிடலாம்? மீனு. எவ்வளோ அழகாக இருக்குது, கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல? ஒன்று. என்னம்மா சொன்னாங்க, சாப்பாடு சொன்னாங்க. இங்கே வந்து புக் பண்ணுறாங்க, அங்கே குக் பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேர், கணவன் மனைவி 2 பேருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அப்போ 2 பேரும் வேலைக்கு காலையில் 9 மணிக்கு போகிறாங்க, இரவு 6 மணிக்கு 8 மணிக்கு வராங்கன்னா அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்குமா? நேரம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு புக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நேரம் மிச்சம். உடம்பு காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்த உடம்பு வசதி இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலாக்ஸ் பண்ணணும்ல. அப்போ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் ஆகணும். வீட்டுக்கு வந்து சமைக்க பாத்திரம் எடுத்துகிட்டு அடுப்பங்கரையில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ எவ்வளோ சங்கடமாக இருக்கும். அப்போ புக் பண்ணிட்டோம்னு வைங்க, நைட்டு வந்து இதெல்லாம் கொண்டு வாங்கணும்னா 20 நிமிஷம், அரை மணி நேரத்தில் சாப்பாடு வந்துடுது. நமக்கு இதை வீட்டில் செய்கிறத விட ரொம்ப நல்ல சாப்பாடு தான். இவங்க செய்கிறத விட அங்கே செய்கிறது நல்லா தான் இருக்கும். நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட்டு வரோம் இல்லையா? அப்போது என்னெல்லாம் மகிழ்ச்சி இருக்குது. ஒன்று, இன்னொரு நகரத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நான் சொல்கிறேன். திருநெல்வேலிக்கு வரணும்னா புக் பண்ணுறதுக்கு சங்கடப்பட வேண்டியிருக்குன்னாரு யார், அவங்க சொன்னாங்க, கோமதி. நான் சொல்கிறேன், இப்போ செல்ஃபோன் நல்ல வசதி வந்துட்டு ட்ரெயினில் நீங்கள் ஏறின உடனே சார்ஜ் குறைஞ்சிட்டுன்னு வைங்க, ட்ரெயினில் சார்ஜ் போடுறோமா இல்லையா? சார்ஜை போட்டுக்கலாம்ல. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம உட்கார இடத்துல சார்ஜர் பாக்ஸ் வச்சுருக்கான். உடனே நம்ம சார்ஜ் போட்டு சார்ஜ் ஏற்றிக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசிக்கலாம். அப்போ இந்த வசதி எங்கே இருக்குது? கிராமத்தில் இருக்கா? கிராமத்தில் ஒரு பஸ்ஸுலேயோ ஆட்டோலேயோ சார்ஜ் போட்டுற முடியுமா? கிடையாது இல்லை. சரி, சென்னையிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸில் கூட சார்ஜ் போடலாம். நம்ம மெட்ராஸ்லேருந்து திருநெல்வேலிக்கு வரோம் அப்படின்னா
அந்த பஸ்ஸில் கூட நம்ம சார்ஜரை போட்டு சார்ஜ் ஏற்றிட்டு வரலாம். அப்போ அந்த வசதி இருக்கா, அந்த மகிழ்ச்சி இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, ஒரு மளிகை சாமான் நம்ம வாங்க போகிறோன்னு வைங்க, கிராமத்தில் இங்கேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 கிலோமீட்டரு 4 தெரு தள்ளி போக வேண்டியிருக்கும். ஆனால் சென்னை மாதிரியான பெருநகரங்களில், திருநெல்வேலியிலையும் வந்துட்டு மாதிரியான பெருநகரங்கள் என்ன பண்ணுறாங்க, மால் அப்படின்னு ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்கான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மால்னு ஒரு படமே வந்து மாலை வச்சுக்கிட்டு அடைச்ச மாதிரி விஜய் நடித்த படம்லாம் வந்தது இல்லை இல்லையா? அப்போது நானும் படம் பார்ப்பேன், அதனால் சொல்கிறேன், சொல்லிடணும்ல உண்மையை. அப்போது மாலில் நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ எந்த பொருள்னாலும் சரி, மளிகை சாமான்லேருந்து பாத்திரம் பண்டங்கள்லேருந்து கட்டில் பீரோலேருந்து டிவி ஏசி வரைக்கும் எதனாலும் ஒரே வணிக வளாகத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வாங்கிடலாம். ஒன்று. இப்போ பாளையங்குட்டையில் கணேஷ் ஸ்டோர் இருக்குது. ஊசி முதல் எது வரைக்கும்னாலும் வாங்கலாம். அண்டா குண்டா வரைக்கும் சேரு டேபிள் எல்லாமே வாங்கலாம். எந்த பொருளும் இல்லை. அப்போ அவ்வளோ பொருள் வாங்கலாம். அப்போ நமக்கு எது மகிழ்ச்சி தருது? நமக்கு நேரம் மிச்சம். முதல்ல நேரம் மிச்சம். உடம்புல ஏற்படக்கூடிய அசதிகள், டயர்டு, அந்த உடல் நோய்கள் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் மிச்சமாகுது. நமக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கு. அப்போ இதெல்லாம் கிராமத்தில் எங்கே? நீங்கள் கிராமத்தில் சாப்பிட வேண்டியது, ஆற்றுல குளிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை. இந்த 3 தானே நடந்துகிட்டு இருக்கு. முக்கோடலில் வேற இருக்காங்க, பக்கத்துலேயே ஆறலாம் ஓடும். என்ன முடிச்சிடணுமா? அப்படியா? சரி. நிறைய செய்திகள் இருக்குது. திரைப்படங்களாக இருந்தால் இருக்கிறது சரி, இந்த வசதிகள், இந்த மாதிரி வசதிகள். ஆடை அணிகள் என்ன பாருங்கள், கிராமத்தில் வந்துக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை 10 நாள் போட்டுட்ருப்பாங்க. உண்மையாக இல்லையா? ஆனால் சென்னையில் அப்படி இல்லை. காலையில் ஒரு உடை, மாலையில் ஒரு உடை, இரவில் ஒரு உடைன்னு உடைகளை நம்ம மாற்றம் பண்ணிடலாம். நேரம் மிச்சமாகுது. சுதந்திர இந்தியாவில் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பது வந்து நகரத்தில் இருப்பவர்கள் தான், நகர சூழ்நிலையில் இருப்பவர்கள் தான். படிப்பில் வசதி, கல்வியில் வசதி, உணவில் வசதி, உடையில் வசதி, நம்ம போயிட்டு வர்ற வாகன வசதிகள் எல்லாமே. நீங்கள் ஒரு இடம் தெரியல, ஐயா செல்ஃபோனை பற்றி இந்த அம்மா அவ்வளோ சொல்லுது, செல்ஃபோனை வச்சுட்டு இருக்காங்கன்னு. ஒரு இடம் தெரியல, இங்கேருந்து நம்ம வந்து பாப்பாங்குளத்துக்கே போகிறோன்னு வைங்க, பஸ்ஸில் கேட்க வேண்டாம், கூகுள் மேப்பை போட்டுட்டு பாப்பாங்குளம் எங்கே இருக்குன்னு அது பாட்டுக்கு ரூட்டை கொண்டு போய் அம்புக்குடி கொண்டு போய் பாப்பாங்குளம் கோமதி வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுருது. அது நமக்கு வசதியா, மகிழ்ச்சியா? கிராமத்தில் உட்காந்துட்டு அண்ணாச்சி பாப்பாங்குளத்துக்கு எப்படி அண்ணாச்சி போனால் இந்த வலப்பக்கமாக போயிட்டு ரெட்டை கலக்காமலே போப்போம், மேக்காமலே போம்பாங்க. இதெல்லாம் நமக்கு புரியுமா? அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு அந்த காலத்தில் நல்லது தான் கிராமத்து வாழ்க்கை. இப்போது ஆட்சி வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அது பாரதி அழகாக அருமையாக 2-3 பாட்டை சொன்னார். பாரதி அழகாக சொல்கிறான் பாருங்க, ஜாதி மதங்களை பாரும். நம்ம இந்திய தேசம் எவ்வளோ பெருமைக்குரியதுன்றதுக்காக இந்த பாடல் சொல்கிறேன். ஜாதி மதங்களை பாரும், உயிர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, வேற்று புலத்தவராயினும் ஒன்றேன்னு சொல்கிறார். 4 வரி. முதல்ல பாரதி என்ன சொல்லிட்டான், ஜாதி மதங்களை நாங்கள் பார்க்கவே மாட்டோம் ஐயா, ஜாதி மதங்களை எங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்ட்டான். ஏன் கிடையாதுன்னு சொல்கிறான் தெரியுமா பாரதி? அடுத்த வரி சொல்கிறான் பாருங்க, உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின்னா, நீ இந்த தேசத்தில் பிறந்துட்டாலே உயர் ஜென்மம் ஆயிட்டேன்னு அர்த்தம். உயர் ஜென்மமாகவே நீ இந்த தேசத்தில் பிறந்துட்ட, இந்த மண்ணில் பிறந்துட்ட, நீயே உயர்ந்த பிறவியாக இருக்கிற போது உனக்கு எதுக்கு ஜாதி பிரிவில் நீ ஏன் பார்க்க போகிற? பார்க்கவே கூடாது. ஏன்னா அந்த ஜென்மத்தை நீ இந்திய தேசத்தில் புண்ணிய பூமியில் அடைஞ்சிட்ட அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறார், வேதியராயினும் ஒன்று, வேற்று நிலத்திலிருந்து நம்ம தேசத்தில் வந்து குடியிருந்தாலும் அவங்களும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை நம்முடைய பாரதி அழகாக சொல்லியிருக்கா. ஜாதிகள் இல்லை அடிப்பப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவும், நீதி உயர்ந்த மதி கல்வி. சொல்கிறான் பாருங்க, எதிரா பெரியவர்கள், யார் பெரியவர்கள் அப்படிங்கிறதுக்கு பாரதி என்ன சொல்கிறான், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோருங்க. யார்கிட்டெல்லாம் அன்பு இருக்கோ, அதான் அவர் முதல்ல சொன்னார், உயிர்களிடத்தில் அன்பு வேணும்னு. யாரிடமெல்லாம் அன்பு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் மிக உன்னதமான உயர்ந்த உச்சம் தொட்ட பிறவிகள், அவர்கள் தான் உண்மையான மனிதர்கள் என்று சொல்லி, சுதந்திர இந்தியாவில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்போதும் சரி. அவர்கள் 3 பேரும் அந்த மாணவி உட்பட பொய் சொல்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். நகரம்தான் உண்மையிலேயே மகிழ்ச்சி திளைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அருமையான வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு அரிமா சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பாளையங்குட்டை அரிமா சங்கத்தினுடைய செயலாளர் கவிஞர் புன்னைச்செழியன் அவர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல் அரிமா சங்கத்தை சேர்ந்த நமது மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசம் அவர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ராயல் அட்வர்டைசிங் உரிமையாளர்
லோக வினோதினி அவர்களை வருக வருக வருகவென அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியை, சுதந்திர தின நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ரிச் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு பில்டர்ஸ், ரிச் டிவி, தாளை பி ஷேக் அலி தொழிலதிபர் தாளையத்து, எஸ்எம் ஹோம் ஸ்டைல் என் முகமது இஸ்மாயில், தமிழ்நாடு கிளை மேலாளர் பசவலிங்கம் அவர்கள், ஜுவல்லரி பி சங்கர், வெற்றி விநாயகர் ஜுவல்லரி விக்ரமசிங்கபுரம், கனி ரியல்ஸ் உரிமையாளர் எஸ் முத்து சரவணன் பாளையங்கோட்டை ஆகியோரை அனைவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி, இந்த பட்டிமன்றத்தில் ரொம்ப அருமையாக நம்முடைய தமிழ் செம்மல் பாமணி அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே பாராட்டணும். நல்ல அருமையாக சொல்லியிருக்கார். நான் கிராமத்தில் என்ன இருக்குது, ஆனால் சிட்டியில் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் போட்டு ஒரு இடத்துக்கு போகலாம். ஆனால் கிளவிட்டு விவரம் கேட்டோம்னா அவன் எங்கேயாவது வழியை சொல்லிடுவான். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டியவனுக்கு ஒரு வழியை சொல்லுவான், வேண்டாதவனுக்கு ஒரு வழியை சொல்லி எங்கேயாவது அனுப்பிடுவான். நம்ம எத்தனை படம் பார்க்கோம், அந்த படத்துலலாம் வேண்டியவனுக்கு கரெக்டாக வழியை காமிச்சிடுவான், வேண்டாதவனுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் சுற்றி போகிற வழியை காமிச்சிடுவான். ஆனால் கூகுள் அப்படிலாம் செய்யாது, கரெக்டான வழியை காமிக்கும். இதை மாதிரி எத்தனையோ வசதி இருக்குன்றிருக்காரு. கல்வி நிலையங்கள் நல்ல வசதி இருக்குது, மருத்துவ வசதிகள் இருக்குது. கிராமத்தில் கிடையாது, நகரத்தில் உண்டு. பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஒரே டாக்டர் தான் இருப்பார், எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை மருந்து தான். ஆனால் நகரத்தில் பார்த்திங்கன்னா எதுக்கு என்ன உடனே காப்பாற்றலாம், இது கிராமத்தில் கிடையாது. அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இதற்கெல்லாம் மறுமொழி கொடுப்பதற்காக நம்முடைய ராயல் பள்ளியினுடைய முதல்வர், சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் துரைச்சி அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள். என்னை பயன்படுத்தும் பிரபஞ்சத்திற்கும் அதனை பயனடைய வைக்கும் என் தாய் தமிழுக்கும் முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தோட தலைப்பு சுதந்திர இந்தியாவில் மகிழ்ச்சியில் தழைத்திருப்பது கிராமமா நகரமா. இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பை எதிர் அணியினர் நல்லா கேட்டுட்டு தான் வந்து உட்கார்ந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சியில் தழைத்திருப்பது, வசதியில் அதிகமாக இருப்பது கிராமமா நகரமான்றது இங்கே யாரும் பேச வரல. மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். இப்போது உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் எல்லாம் நிம்மதியாக ஜாலியாக நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்கல்ல, உங்கள் அப்பா அம்மா பாருங்கள் உங்களை கஷ்டமே இல்லாமல் 2 வீலரில் அழகாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எத்தனை பேர் ஸ்கூலுக்கு இங்கே வரும்போது ஜாலியாக வரீங்க? எல்லாரும் கை தூக்குங்க. நீங்களா ஏன் சார் ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க? ரொம்ப சொற்பமான மாணவர்கள் தான். இது கிராமப்புற மாணவர்கள்ட்ட அந்த பள்ளிக்கு போகிறதுல அந்த குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே மன அழுத்தம் கிடையாது, ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே அங்கே இல்லை. அழகாக காலையில் ஒரு குளத்துல குளித்தோமா, அரச மரத்து அடியில் ஒரு பிள்ளையாரை பார்த்தோமா, ஒரு பட்டையை போட்டோமா, எதிர்த்தாப்பில் பெரியப்பாவை பார்த்தோமா, அந்த பக்கம் தாத்தாட்ட ஒரு 2 ரூபாயை வாங்கினோமா, ஸ்கூலை பார்த்து போனால். நான் இதை சொல்லும் போதே எத்தனை பேருக்கு சிரிப்பு வருது இல்லையா? உங்கள் முகத்தில் உங்களை அறியாமலே ஒரு புன்னகை வருது. இதுதான் மகிழ்ச்சி. வசதி வேற, மகிழ்ச்சி வேற. கிராமப்புறத்தில் தான் அந்த மகிழ்ச்சி இருக்குது. நகரப்புறத்தில் வசதிகள் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எதுக்கு இவ்வளோ ஓடுறோம், எதுக்கு இவ்வளோ பரபரப்பான வாழ்க்கை, எதுக்காக? இது எல்லாமே கடைசியில் நம்மளுக்கு ஒரு நிம்மதி வேணுங்கிறதுக்காக தான் இல்லையா? இன்னைக்கு இவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறது, இவ்வளோ கஷ்டப்படுறது, இது எல்லாமே நிம்மதியான வாழ்க்கைக்காக தான். இன்னைக்கு லீவு விட்டால் நீங்கள் எல்லாரும் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்து ஜாலியாக இருப்பீங்களா? இல்லை நீங்கள் எல்லாம் ஆஃபீஸ்க்கு போகிற மக்கள்லாம் நீங்கள் ஆஃபீஸில் போய் உட்காந்து ஜாலியாக இருப்பீங்களா? இல்லைன்னா உங்கள் ஊருக்கு போவீங்களா? ஊருக்கு போய் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கிராமப்புறத்தில் தான் நம்மளுக்கு இருக்குது. அடுத்ததாக ஐயா சொன்னார், நம்ம கூகுள் மேப் நம்மளுக்கு கரெக்டாக வழிகாட்டுது. ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கூகுள் மேப்பால் பல தடவையில் பாதிக்கப்பட்டவள நானும் ஒருத்தி. 5 நிமிஷம் போகிற ஒருத்தங்க வீட்டுக்கு 1/2 மணி நேரம் கழித்து நான் போய் சேர்ந்துருக்கேன். அதை விட அன்னைக்கு ஒருத்தனுக்கு கூகுள் மேப்பு வழியை காமிச்சு பாலம் பாதி தான் கட்டியிருக்கான். இது தெரியாமல் பாலத்தில் போக சொல்லி ஆற்றுக்குள்ளே விழுந்து 3 பேர் போய் சேர்ந்துட்டான். ஏதோ இறைவன் அருளால் நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அப்படி உங்களோட அந்த நவீன வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே நம்மளுக்கு சங்கடத்தை தான் நிறைய கொடுத்துருக்கு. இதுக்கு எல்லாத்துலேயும் இதுலேயும் ஒரு சின்ன சின்ன ரசனைகள்லாம் இருக்குது. வழி கேட்டு போகும்போது
அங்கே ஒரு அம்மா இருக்கும். இப்போ கூட நான் கூகுள் மேப்பில் வரல, இங்கே ஒரு 4 பேர்கிட்ட நான் வழி கேட்டு வந்தேன். யாருமே எனக்கு தவறாலாம் பதில் சொல்லலை. இது நகரப்புறமாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அத்தனை பேருமே கிராமத்தில் இருந்து வளர்ந்து வந்த அந்த முகங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா. பைக்கில் போன யாரும் எனக்கு நின்று பதில் பேசலை. ஆனால் அதே இது பழைய சேலை கட்டி ஒரு கிராமத்து மக்கள் ஸ்டைலில் இருக்கிற ஒரு 2-3 பேர் தான் எனக்கு உதவி செஞ்சு கரெக்டாக இங்கே வழி அனுப்புனாங்க. அந்த நகரப்புற மக்கள் நீங்கள் சொல்கிறீங்களே நாங்கள் வசதியாக இருக்கோன்னு, அவங்க மகிழ்ச்சியாக இருக்கோம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்க 2 பேரும் இதில் காதில் ஒரு வண்டை மாட்டிக்கிட்டு அவன் எந்த ஒரு டென்ஷனில் இருக்கான் சார். நான் போய் தானா அன்னைக்கு ஒருத்தன் நடு ரோட்டில் பேசிட்டு போனான். நான் பைத்தியக்காரன் போல நினச்சேன், கடைசியில் பார்த்தா ப்ளூடூத்தில் பேசிட்டு போகிறேன். ஆமாம் சார், நானும் சில சமயம் அந்த பையனுக்கு காது கேட்காது போல் அப்படியெல்லாம் நான் அந்த பக்கம்லாம் வந்து பேசியிருக்கேன். பார்த்தா அது ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்கும், ஹெட்ஃபோனாக இருக்கும். ஸோ இது எல்லாம் அவங்க பாருங்கள் அப்படி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட போகிறவங்க ரசித்து எங்கே போகிறீங்க, ஒரு 2 நிமிஷம் என்னை விடவே இல்லை, எங்கே போகிறீங்க, காலையில் எங்கேருந்து வந்திருக்கீங்க, அந்த பக்கம் போகிறீங்களா. அப்போ இந்த உரையாடல், அந்த ஒரு பரஸ்பர ஒரு இது எல்லாமே கிராமத்துப்புறங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. உங்களோட நகரத்து மக்கள் நரகத்துல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்ததா அவர் சொன்னாரு, பாமணி ஐயா சொன்னாரு, செல்ல பேரை வச்சு கூப்பிடுறாங்களாம் இவங்க நகரப்புறத்துல. எங்க கிராமத்துல வந்து முழு பேரை சொல்லி கூப்பிடுறதும் அவருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா, செல்லமா கூப்பிடுறாங்களாம். ஒவ்வொரு பேரையும் நீங்க சொன்னீங்க. உமா மகேஸ்வரி. ஆமா, இளவரசன் இருந்தா எப்படி சார் கூப்பிடுவீங்க? இதுதான் உங்க நகரம். அந்த அம்மாவுடைய அப்பா பேரு மூக்க மகன் தேவி, எப்படி கூப்பிட முடியும்? இப்படித்தான் இருக்கு அவங்களுக்கு தெரியல சார். அதாவது என்ன நிலையில இருக்கிறோம், நம்ம யாரு, நம்மளுக்கு எது நிம்மதி கொடுக்குது, எது குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க தான் நகரப்புற மக்கள். ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, தெளிவு. செலவம் மண்டையை பார்த்தீங்கன்னா மண்டையில கோடை போட்டிருக்கான், அந்த தலை முடி மட்டும் இப்படி மேலே பார்க்க இருக்கு. என்ன டிசைனில் பழைய காலத்தில் வந்து மனித குரங்கு பார்த்தோம்ல, அந்த மனித குரங்கு மாதிரியே இருக்கான். அப்படிதான் சார் இவங்க எல்லாருமே அறகுறையாவே ஒரு தெளிவில்லாமலே இருக்காங்க. அடுத்ததா ஐயா சொன்னாரு, நம்ம ஊர் மளிகை கடையிலலாம் அவ்வளோ மலிவான பொருட்கள் தான் கிடைக்கும், இவங்க ஊர் மால்லெல்லாம் அவ்வளோ வசதியான பொருட்கள் கிடைக்கும், எல்லாம் சரி. எனக்கும் வயது 40 ஆகுது. இன்ன வரைக்கும் பசுமை மாறாத ஒரு நிகழ்வு எனக்கு தெரிஞ்சு பொம்பளையிலே வயசை சொன்னது நீங்க ஒரு ஆளா தான் இருக்கும். நாங்க கிராமத்து மக்கள் எதையுமே மறைக்க மாட்டோம். உண்மையிலே கரெக்டா சொல்றீங்க. ஆமாங்கய்யா, அவளுக்கு 60 வயசா இருக்கும், ஆனா அவட்ட போய் வயசை கேட்டோம்னா என்ன நீங்க 28 வயசு ஆகுது அப்படின்பா. எங்க ஊர் பக்கத்து கடையில கோவால் தாத்தான்னு ஒரு தாத்தா கடை வச்சிருந்தார். அந்த தாத்தா கடையில அப்போல்லாம், இப்போ வந்து முழு தேங்காயா கிடைக்குது, அப்போல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா தேங்காயை உடைச்சு ஒரு சில்லா தான் கொடுப்பாங்க கிராமத்து மக்களுக்கு. கிராமத்துப்புற மக்கள் அப்படி கொடுப்பாங்க. அப்போ அந்த கடையில் அந்த தாத்தா என்ன பண்ணுவாருன்னா என்னைய மெனக்கிட்டு கூப்பிட்டு அந்த தேங்காய் உடைச்ச தண்ணி எனக்கு தருவார். இன்னைக்கு உங்கள் சூப்பர் ஸ்டோர்ஸில் நீங்கள் ஒரு முட்டாயவாவது நீங்கள் இலவசமாக நீங்கள் எடுத்துகிட்டு தான் வந்துட முடியுமா, இல்லை மனசார ஒரு புன்னகையோடு உங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு தான் செய்வாங்களா? அதுதான் பாவி. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவன்கிட்ட வாங்கின பொருளை வச்சு கொண்டு போதுக்குள்ள பையக்கும் துட்டு வாங்கிடுதான். பாவி, ஓன்ட்ட தானே வாங்குதோம், நீ தானே பைய கொடுக்கணும், அந்த பையக்கும் நம்ம துட்டு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு. என்னெல்லாம் வாங்குதான், ஒரே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது தாங்க ஐயா இவங்களோட நகர மட்டும் இல்லம்மா. உள்ள போகும்போது வச்சுதான் 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினால் 1 கிலோ சீனி 1 ரூபா. இவன் மாங்குன்னு 2000 ரூபாய்க்கு வாங்குதான். இவன் வாங்க போனது ஒரு 500 ரூபாய்க்கு. ஆனால் இந்த 1 கிலோ சீனி 1 ரூபாய்க்காண்டி பாவி 2000 இழந்துட்டு வந்துடுதான். அது மட்டுமா அவர் அக்கா சொன்ன மாதிரி கிராமப்புற பாடல்களில் நிறைய ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும், நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிராமப்புற பாடல்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதில் வந்து அவங்க நான் இதில் முன்மொழிகிறது என்னென்னா, ரைம்ஸ் நம்ம படிக்கிறோம்ல, ஜானி எஸ் பாப்பா, இங்கே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவங்க நகரப்புற ரைம்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அக்கா சொன்னாங்க, ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்து தான். இது அழகாக இதை யோசிக்கும் போதே இன்றைக்கி வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஒரு செடி வச்சு அதை தண்ணி ஊற்றி அதில் பூவை பார்க்கணுன்ற ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஜானி எஸ் பாப்பா பாட்டு தெரியாதவங்க இங்கே யாராவது இருப்பீங்களா? எவ்வளோ அடி வாங்கி எவ்வளோ திட்டு வாங்கி அந்த பாட்டை நம்ம படிச்சிருப்போம், இன்னைய வரைக்கும் அது நம்மளுக்கு மறக்கல. ஆனால் அதே ஜானி எஸ் பாப்பா பாட்டு உங்களுக்கு என்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்குதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். அது தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த பாட்டை சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ். ஃபஸ்ட்டு ஜானி வெளிநாட்டு கல்ச்சரை இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வரோம். நம்மளோட கிராமப்புறமோ நம்மளோட வாழ்வியலையும் அந்த இடத்துல மறக்க வச்சு யாரோ ஒருத்தர் தான் பெருசுன்றதை நம்ம காட்டி கொடுக்குறோம். அடுத்தது ஈட்டிங் சுகர்ன்னு சொல்லும் போதே இங்கே எத்தனை பேருக்கு வாயில் எச்சு ஊறுது?
சுகர் நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா? ரெண்டாவது விஷயம். மூணாவது, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா. 2.5 வயசுல உங்களுக்கு லைஸ்னா என்னன்னு தெரியுமா? பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி கொடுக்கிறது. மூணாவது. அடுத்தது, ஓப்பன் யுவர் மவுத். நீங்க என்ன சொல்றீங்க? நோ பாப்பா சொல்றீங்க. அடுத்தது அப்பா என்ன சொல்றாரு? ஓப்பன் யுவர் மவுத். உன் வாயை தர. அவநம்பிக்கை. ஒரு குழந்தை சொல்றதை கூட நம்பாத ஒரு சூழல். அப்போ ஒரு பாடல் 4 நெகட்டிவ் வேர்ட்ஸை உங்களுக்காக கற்றுக் கொடுக்குது. அதே இது இந்த கிராமப்புற பாடல்கள் பாருங்க. இது ஒன்று போதும் நீங்க நல்லா வாழ்றது எங்க, நீங்க எப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆக நம்மளுக்கு உண்ணும் உணவு, உடுக்க உடை, வாழ்றதுக்கான மனிதன் அப்படின்ற உணர்வு, இது எல்லாமே கொடுக்கக்கூடியது நம்ம கிராமப்புற வாழ்க்கை தான். ஆகையால் இந்த சுதந்திர இந்தியாவில் மகிழ்ச்சியில் தலைத்திருப்பது கிராமமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக கிராமத்தை நல்ல அற்புதமாக காமிச்சிருக்காங்க. நகரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாத்து இன்னைக்கு கூட்டிட்டு. அன்றைக்கி ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு 3 பேர் உண்டியல் உடைச்சான். உண்டியல் உடைச்சி துட்டை ஃபுல்லாக சேர்த்தான். அதனால் ஒருத்தன் சொன்னான், எப்பா பிள்ளையாரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம போவோம் அப்படின்னா. உடனே ஒருத்தன் சொன்னான், ஒரு வட்டத்தை போடு, துட்டை தூக்கி மேலே போடு, இந்த வட்டத்துக்குள்ளே விழுதெல்லாம் பிள்ளையாருக்கு கொடுத்துருவோம், வட்டத்துக்கு வெளியே தான் நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா. ரெண்டாவது ஒருத்தன் சொன்னான், ஐயோ பிள்ளையாரை வட்டத்துக்குள்ளே சுருக்கக்கூடாது, அதனால் வெளியே விழுதெல்லாம் பிள்ளையாருக்கு கொடுத்துருவோம், உள்ளே விழுதை நம்ம எடுத்துக்கிடுவோம்னா. அந்த மூணாவது இருக்க அறிவாளி சொன்னான், எல்லாம் வல்லவர் பிள்ளையார், அவரை போய் இந்த மாதிரி கட்டுக்குள்ளே வைக்கதான், மேலே தூக்கி துட்டை போடுங்க, பிள்ளையார் வேண்டியதை அவர் எடுத்துக்கிடுவார், கீழே விழுத ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிடுவோண்டான்னா. நகரத்தில் எவ்வளவு விளங்காதவன் எப்படிலாம் டெக்னிக்காக அடிக்கான்னு தெரியுமா? கொஞ்சம் அசந்து படுத்திருந்தோன்னா சட்டை நல்லா இருக்கு, உள்ள பனியனை கொண்டு போயிருதான். எப்படி தான் அடிக்காமனே தெரிய மாட்டேங்குது. அதாவது அமெரிக்காவில் ஒரு மிஷினை வச்சான், 1/2 மணி நேரத்தில் 50 திருட்டு பயலை கண்டுபிடிச்சிட்டு. ரஷ்யாவில் கொண்டு அதே மிஷினை வச்சான், 1/2 மணி நேரத்தில் 100 திருடனை கண்டுபிடிச்சிட்டு. அதே இது ஜப்பானில் கொண்டு வச்சான், 1/2 மணி நேரத்தில் 200 திருடனை கண்டுபிடிச்சிட்டு. இந்தியாவில் கொண்டு வச்சான், 1/2 மணி நேரத்தில் இந்த திருட்டு மிஷினை எவனோ கலாடி கொண்டு விட்டான். டெக்னிக்காக அடிக்கான், என்ன இதில் அடிக்கான், எப்படி அடிக்காமனு தெரிய மாட்டாங்க. சிட்டியில் அவ்வளவும் இதாக தான் இருக்குது, நம்ம எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் கிராமத்தில் அமைதி இருக்குது, நிம்மதி இருக்குது, நல்ல உணவு இருக்குது, நல்ல உடை இருக்குது, நல்ல பழக்க வழக்கம் இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மறுமொழி கொடுப்பதற்காக ராதாபுரம் பஞ்சாயத்து யூனியன் பள்ளியிலே பணியாற்றுகிற ஆசிரியர், சிறந்த பேச்சாளர், சிறந்த கவிஞர் வைகுண்டராஜா வருகை தருகின்றார். நடுவர் அவர்களுக்கும், என் அணி நண்பர்களுக்கும், எதிரணி நண்பர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை அவளோடு கண்டுகளிக்கும் இப்பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மகிழ்ச்சியில் திளைப்பது நகரமா கிராமமா, அருமையான தலைப்பு. இங்கே இருக்கிறாங்க இல்லையா என்னுடைய எதிரணி நண்பர்கள், இவங்கெல்லாம் எப்படின்னா பூமரங்கிள்ஸ். ஆமாம், எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியல பூமரங்கிள்ஸ்லாம் தெரியும்ல, நம்மளாம் இப்போ உள்ள 2K கிட்ஸ், இவங்கெல்லாம் போன ஜென்ரேஷன் உள்ளவங்க. ஆதி காலத்தில் மனிதன் காடுகளில் சுற்றிட்டு இருந்தான். அதை பாடம் நடத்தும்போது நம்ம என்ன நினைப்போம், சே நம்மளும் காட்டில் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே காட்டில் வாழ முடியுமா நம்மளால்? முடியாது. அப்போது யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி எப்பொழுது வரும்? நடுவர் அவர்களே, வசதியாக உட்காந்துருக்கீங்களா? நல்ல வசதியாக 2 சேர் போட்டு உட்காந்துருக்கேன். 3 சேர் 2 சேர் போட்டு அருமையாக உட்காந்துருக்காங்க. அப்போ மகிழ்ச்சியாக இருப்போம். நமக்கு எப்போ மகிழ்ச்சி வரும் அப்படின்னா, நம்ம வசதியாக இருக்கும்போது தான் மகிழ்ச்சி வரும். சகோதரி சொன்னாங்க, வசதியை பற்றி நாங்கள் பேசலை, மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு வசதிகள் பெருக பெருக தான் மகிழ்ச்சி வரும். அடிப்படை தேவை உணவு, உடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை நடுவர் அவர்களே. அடிப்படை தேவை என்பது கல்வியும் மருத்துவமாக மாறிவிட்டது இல்லையா? அருமை அருமை, பாராட்டுகள், நல்ல கைத்தட்டு. நம்ம அந்த காலத்திலேயே இருக்கக்கூடாது. நாங்கள் எதுக்கு உங்களை இப்படி சொல்கிறோன்னா, நாங்களும் சின்ன பிள்ளை 80s வாழ்ந்தவங்க தான். ஆண்டனாவை திருப்புவோம், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தொங்குவோம். அப்போ எங்கெல்லாம் ஒரு ஆண்டனா உண்டு, ஒரு ஈய கம்பியில் நீளமாக வச்சுருப்பாங்க. கிரிக்கெட் மேட்ச் காக்கா உட்காந்து, ஆமாம் காக்கா உட்காந்துருக்கும். கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், அப்படியே திருக்குவோம், இப்படி இப்படி திருப்போம். கடைசியாக 1/2 மணி நேரம் மேட்ச் முடிய போகிற கடைசி 10 நிமிஷத்துல அந்த படம் வரும். அப்போ அடைவுமே மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சி இல்லை. அப்போ எதுக்கு நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சோம்? அந்த கிரிக்கெட்டை பார்க்குறதுக்கு. அப்படி தானே இன்னைக்கு நம்ம OTTயில் வாழ்ந்துட்டு இருக்கோம், உலகமே நம்ம கிட்ட தெரியுது. இது மகிழ்ச்சியா அது மகிழ்ச்சியா?
அருமை சகோதரி அழகா ஏலேலேலோ பாட்டும் ஏரிக்கிற காத்தும் சா எவ்வளோ அழகா பாடுறாங்கன்னா நல்ல பாட்டு. அருமையான பாட்டு. ஆனால் எங்கே வந்து பாடியிருக்காங்க பாருங்க, கிராமத்துலையா? பாப்பாங்குளம் கிராமத்தில் ஆத்தங்கிற வாரத்தில் ஒரு கல்லில் உட்காந்து அக்கா பாடிட்டு இருந்தா யாருக்காவது கேட்டிருக்குமா? யாராவது ரசிச்சிருப்பாங்களா? ஆத்தங்கர ஓரத்தில் ஒரு கல்லில் உட்காந்து பாடினா 4 பேர் தப்பா நினைச்சிட்டு போயிருப்பாங்க. ஐயா நடுவர்களே, அதை நான் சொல்லலை, அது நம்ம வாயால சொல்லக்கூடாது இல்லையா? அதே மாதிரி அன்பு சகோதரி சொன்னாங்க ஜானி ஜானி எஸ் பாப்பா பாடல் எவ்வளோ ஒரு நெகட்டிவான பாடல்ட்டாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு, என்னது ஜானி ஜானி எஸ் பாப்பா தப்பான பாடலா? அந்த பாடல் என்ன சொல்லுது? அதான் இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நானும் பட்டிமன்றத்துக்கு 8:30 தான் கிளம்புறேன். ஐயாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஏய் தம்பி சீக்கிரம் வரணும்ப்பா, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. சரி ரைட்டு, எனக்கு ஐயா சொன்னது வாழை மார்க்கெட்டுக்கிட்ட வந்திருப்பான்னு. என்ன செய்யன்னு தெரியல. என்ன செய்வோம், நம்மகிட்ட தான் வசதி இருக்கு இல்லையா, மகிழ்ச்சியாக இருக்கேன் இல்லையா? நான் கவலையே படலை. கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணேன், பாளை மார்க்கெட்டுன்னு போட்டேன், கரெக்டாக வந்துட்டேன். கிட்ட வரமிச்சு ஐயா சொன்னாங்க, எங்கே வந்துட்டு பண்ண உள்ள வந்துட்டேன் அப்படின்னு. கரெக்டாக கேட்ட திறக்க வந்தாச்சு. இவங்க வந்தாங்களாம், 4 பேர்ட்ட வழி கேட்டாங்களாம். எப்படி சொல்லுவாங்க? அதுலயும் பழைய சேலை கட்டின பொம்பளை வழி சொன்னால எப்படி சொல்லுவாங்க? ஏமா பீச்சாங்காய் பக்கமா போங்க, இந்த இப்படி போங்க, அந்த முக்கில் திரும்பி அப்படி போங்க. எப்படி போக? நேரா நம்ம ஊர்லயே வந்து நிற்போம். பாலத்தில் போய் முட்டிக்கிட்டு நின்னாங்களாம். ஏமா அழகா கூகுள் மேப்ல காட்டுவான், அது ப்ளூ கலர்ல இருக்கும், அப்பதான் நம்ம போகணும். அதுல எல்லோ கலர்ல காட்டினா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்கா இருக்கு, பார்த்து போன்னு அர்த்தம். ரெட் கலர்ல காட்டினா என்ன அர்த்தம்? கொஞ்சம் டேஞ்சர், போகாதேன்னு அர்த்தம். உனக்கு இன்னொரு ரூட்டு காட்டுதுன்னு அதே காட்டும். நம்ம மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அது தெரியாம நம்ம என்ன செய்வோம், கூகுள் மேப் போய் சொல்லிட்டு ஏம்மா நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். இன்னைக்கு உள்ள பொம்பளை, கிராமத்து பொம்பளை ரொம்ப சிக்கல். அன்னைக்கு ஒரு புருஷனுக்கு கால் பண்ணியிருக்கா, உங்கள் நண்பர் வேறு ஒருவரோடு தொடர்பில் இருக்கிற சோழி முடிஞ்சு சோழிவா பார்த்தா ஏன் வேற தொடர்பு இருக்குன்னு சொல்லி டைவர்ஸ் கேஸ்க்கு போயிட்டா. இதுதான் சொல்றோம். அப்ப யார் மகிழ்ச்சியா இருக்கா? கிராமத்து வாழ்க்கையை சொல்லும் போதே சிரிப்பா இருக்கு. ஏதோ கோயிலில் திருவிழா வருதான் அப்படின்னு புக் பண்ண முடியலையா? நடுவர் அவர்களே, கிராமத்தில் எப்படி கோயில் திருவிழா கொண்டாடுவான் நமக்கே தெரியும். அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு டீம் வச்சிருப்பான். எப்படியும் கடைசியில் சண்டை வந்துடும், வெட்டுக்குத்துல போய் வருமா வராதா? அவன் அங்கே போய் அது எதெல்லாம் தேவையில்லையோ ஒழுக்கம் இல்லாத செய்யறது அங்கே வச்சிருக்கான். அப்படி கிடையாது. எதே நம்ம நெல்லையப்பர் எங்கே இருக்காரு? டவுனுக்குள்ளே இருக்கிறாரு. அவருக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலை. எங்கே மகிழ்ச்சி இருக்குது? டவுனில் தான் மகிழ்ச்சி இருக்குது. நெல்லையப்பர் அங்கே தான் இருக்கிறாரு. நெல்லையப்பர் திருவிழான்னா அரசாங்கமே லீவ் விடுதா இல்லையா? அப்படியே எப்படி ஒரு கூட்டம், எவ்வளோ மகிழ்ச்சி. பாப்பாங்குளம் பெருமாள் கோயில் தேரோட்டத்துக்கு லீவ் விடுதாங்களா? சிட்டியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்துக்கு லீவ் விடுதாங்களா? இவங்க நடுவர் அவர்களே. அப்புறம் முக்கியமான ஒன்று இருக்குது, என்னன்னா முற்போக்கா வாழணும். நீங்க பேசும்போதும் எல்லாம் பேசும்போது என்ன சொல்லும், பாரதியார் பற்றி பேசுறோம். முற்போக்குனா என்ன, பிற்போக்குனா என்ன? அதாவது நம்ம எதிரணி நண்பர்கள் எப்படி நினைப்பாங்க, முற்போக்குனா முன்னால போறது, பிற்போக்குனா பின்னால போறதுன்னு நினைப்பாங்க. அப்படி வேற இருக்கா? ஓ, வாயால எடுத்தா முற்போக்கு, பின்னால போச்சுன்னா பிற்போக்கு. அது இல்லை. அதாவது அதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை இல்லை நடுவர் அவர்களே, நம்ம பரிணாமத்தை உலகத்திலே உயர்ந்த உயிரினம் யார் அப்படின்னா நம்ம தான் இல்லையா? ஏன் நம்ம உயர்ந்தவன் நம்மளே சொல்லிக்கிடுறோம்? ஆறு அறிவுலாம் இல்லை நடுவர் அவர்களே. நாம் தான் பிற உயிர்களுக்காக வாழக்கூடியவர்கள். ஒரு காகமோ, ஒரு நாயோ, ஒரு நரியோ, ஏன் காட்டின் ராஜா சிங்கமோ அடுத்தவர்களுக்காக வாழாது, பிறருக்காக பேசாது. ஆனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தையே ஒரு குடைக்குள் ஆண்ட குடி தமிழ் குடி இல்லையா? அப்ப நம்மெல்லாம் அதன்படி வாழ்ந்தவர்கள். அப்ப நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? உலக நாகரிகத்திலே தமிழ் நாகரிகம் உயர்ந்தது. அதிலும் பொருணை நாகரிகம் தான் எல்லா நாகரிகத்துக்கும் தலை சிறந்த நாகரிகம். நம்ம நாகரிகம் தான். ஐயா நடுவர் அவர்களே, இதை நம்ம பேசல. தூத்துக்குடி மாவட்டத்தில் கீழடி சொல்லுது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இப்போ நம்ம எப்பமா எங்கம்மா இருக்கோம்? 2025 இருக்கிறோம் இல்லையா? 2025. நடுவர் அவர்களே, அன்பு சகோதரி சொன்னாங்க டவர் இல்லையா அவங்க ஊரில், அதனால மகிழ்ச்சியாக இருக்காங்களாம். எப்படி எவ்வளோ பெரிய உருட்டு பார்த்தீங்களா? உருட்டுங்க அவங்க பாட்டுக்கு உருட்டுங்க. என்ன இன்னொரு பாப்பா இருக்கா, அவன் என்னெல்லாம் உருட்ட போகிறாளோ தெரியல. அப்புறம் ஆடி ஆஃபரை பற்றி சொன்னாங்க. ஆடி ஆஃபர் இவங்க ஊரில் கிராமத்தில் ஆடி ஆஃபர் போட மாட்டாங்களா? ஏம்மா கிராமத்தில் இருந்தால் ஒரு ஊக்கு வாங்கக்கு 1 கிலோமீட்டர் போகணுமே இல்லையா? ஊக்கு கிடைக்காது, அது பட்டணத்துக்கு தான் போகணும். பட்டணத்துக்கு போகணும். எதுக்கு பட்டணத்துக்கு போகிறோம்? கிராமத்தில் ஏமாத்து நிறைய உண்டு. ஏன்னா அந்த பாத்திர சீட்டு, பண்டை சீட்டுன்னு ஒரு சீட்டு போடுவா ஒரு வீட்டுக்காரிட்ட. அவள் என்ன செய்வா, 10 பேர்ட்டு வாங்கிட்டு அவள் ஓடி போயிடுவா, வீடை காலி பண்ணிட்டு போயிடுவா. இப்படி ஏமாந்த இது எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி நடுவர் அவர்களே,
ஆற்றுல குதித்து நீச்சல் அடிப்பாங்களாம். நமக்குலாம் நீச்சல் தெரியாதான். நடுவர் அவர்களே ஏராளமான பதக்கங்களை வச்சுருக்கக்கூடிய பிலிப்ஸ் அப்படிங்கிற நீச்சல் வீரர் வந்து சிட்டியில் வந்து நீந்துறதுனால தான் தெரிஞ்சிச்சு. அவங்க ஊர் ஆற்றுலையோ குளத்துலையோ நீச்சல் அடிச்சுட்டு இருந்தா வெளியே தெரியுமா? ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா? அப்போ நம்மளுடைய திறமை. சிறுவைகுண்டத்தில் வேல்முருகன் ஒரு பையன் 17 பேரை காப்பாற்றியிருக்கான் தண்ணியில். ஆனால் அவனை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. அவன் திருநெல்வேலி சிட்டியில் வந்து குடியேறின பிறகு தான் அவனை பற்றி பத்திரிகையில் தினமலரில் மாலை முரசில் மாலை மலர் பத்திரிகை தினகரன்லாம் போட்டு தமிழ் முரசில் போட்ட பிறகு இன்றைக்கு நம்முடைய வீர தீர விருது கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அண்ணா விருது வேல்முருகன் பேர் கிடைச்சிருக்குன்னா அதற்கு காரணம் சிட்டி. அப்போது அதை வெளியில் கொண்டு வந்தது ஐயா நடுவர் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இவங்கெல்லாம் எப்படி அவங்கெல்லாம் குக் பண்ணுறவங்களாம், நம்மளாம் புக் பண்ணுறோமா? ஏம்மா கிராமத்தில் எப்படி குழம்பு வைப்பியே, எப்படி சாப்பிட எங்களுக்கு தெரியாதா? குழம்பே வைக்க மாட்டாங்கம்மா. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். ஏன்னா என் பக்கத்து ஒரு கிராமம் தான். எப்படி தெரியுமா? ஏக்கா என்ன குழம்பு வச்சு நேற்று? உடனே அவள் உசாராயி கத்திரிக்காய் குழம்பு தான் வச்சேன். உள்ள கருவாட்டு குழம்பு இருக்கும். இல்லை கருவாடு மணக்குது. அடி சண்டாளி கண்டுபிடிச்சிட்டியா? சரி ரைட், இருந்தா உனக்கு கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சமாக கொடுக்குறது. அப்படியே வாங்கிட்டு நகட்டு போய் பக்கத்து வீட்டில் போய் கூட்டுக்கு பார்க்குறது. இப்படியே ஓடுறது. ஆனால் நகர்ப்புற மக்கள் அப்படி கிடையாது. அவனுக்காக வாழ்கிறான். அவன் நேரத்தில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம எதற்காக வேகமாக ஓடுறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. வாழ்க்கையோடைய காலம் மிக குறைவு. அப்படி தானே? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு சின்ன தடை வந்துச்சு. எதுக்கு நம்ம எல்லாம் டென்ஷன் ஆகணும்? நமக்கு நேரம் போயிடும். எல்லாருக்கும் நேரம் முக்கியம். வாழ்க்கையில் பணம் காசு முக்கியம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்மளுடைய நேரம் தான் முக்கியம். வெற்றியாளன் யார்? ஏன் உசைன் போல்ட்டால பெரிய சாதனை படைக்க முடிஞ்சுன்னா அவருக்கு கிடைத்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பையும் வசதியையும் உருவாக்கி தருவது எது? நகர்ப்புறங்கள் தான். எதுக்கு இப்போ சொல்கிறாங்க கிராமம் தான் 80% கிராமம் தான் இருக்குது. அப்படிலாம் இல்லை நடுவர் அவர்களே. இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்ன காலம் போய் டவர் இல்லாத ஊரில் குடியிருக்கப்படாதுங்க. ஏன்னா டவர் அந்த அளவுக்கு முக்கியமாக போச்சு. அப்படி தான் அன்றைக்கி ஒரு ஊருக்கு போயிருந்தேன். சார்ஜ் இல்லை, கம்மியாகிடுச்சு. எப்போ சார்ஜ் போட பின்னு தாப்பா அப்படின்னு கேட்குறேன். நம்மகிட்ட டைப் சி வந்துடுச்சு. அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னும் அந்த வழக்கொழிஞ்சு போன ரிலையன்ஸில் உள்ள ஒரு உருண்டை பின்னு வச்சுருக்கான். தம்பி இது ஏறுமா பாருங்கள், நம்ம எப்படி முன்னேற முடியும், நமக்கு எப்படி மகிழ்ச்சி வரும்? ஸோ எப்பொழுதுமே பிறருக்காக வாழ்வதும் பிறருக்காக உழைப்பதும் நம்முடைய நகர்ப்புற வாழ்க்கை தான். பிறருக்காக வாழ்வதே மகிழ்ச்சி. நகர்ப்புற மக்களே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக வைகுண்டராஜா அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக பேசியிருக்காள். நகர்ப்புறத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது அப்படின்ட்டு. கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிழவின்னு ஒருத்தி இருப்பான். திண்ணையில் உட்காந்துருப்பான். அவள் வேலை பார்த்தீங்கன்னா 1000 வேலை பார்ப்பான். யார் வீட்டுக்கா பொண்ணு பார்க்க போவான். இந்த கிழவி கூப்பிடுவான். யார் வீட்டுக்கு போகிறியா? சங்கரன் வீட்டுக்கு போகிறீங்களா? போங்க. அந்த பிள்ளை ஒரு வாரமாக எங்கே போச்சுன்னு தெரில, நேற்று தான் வந்துச்சு, நீங்கள் போங்க. அவன் மண்ணா போவான், திரும்பிடுவான். அப்போ பொண்ணு பார்க்கறத கெடுக்குதுல குறியாக இருப்பான். அதிலே எங்கள் ஊர் கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கிழவி 8வது வீட்டில் இருக்கா. அவள் வாய் வந்து அடுப்பு வாய் தான். அவ்வளவு அருமையான வாய். முருங்கைக்காய் சாட்டையாக காய்ச்சிச்சு. கிழவி ஒரே வார்த்தை தான் சொன்னான், ஏங்க அப்பா எம்மாம் பெரிய காயினா. வாயை மூடலை, இடி விழுந்து மரம் முறிஞ்சிட்டு. அவ்வளவு நல்ல வாய். நாங்கள்லாம் பார்த்தோம், கிழவியை வெளியே விட்டுறால, விளங்காத வாயாக இருக்குது, வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கணும். அடைச்சி வச்சவன் சன்னலை திறந்து வச்சுட்டான். ஐஓபி பேங்கில் ஆஃபீஸராக இருந்தால் சந்திரபாபு, இப்போ செத்து விட்டார். அந்த சந்திரபாபு ஸ்கூட்டரில் போனார். இந்த கிழவி சன்னல் வழியே பார்த்தா, ஏங்க அப்பா என்ன அழகு, என்ன கலர்னா. ஸ்கூட்டர் லாரிக்குள்ளே போயிட்டு. நாங்கள் ஒருத்தன், எப்பா இனிமேல் வெளியே விட்டுறாத, வீட்டு சன்னலை ரீப்பர் வச்சு அடைச்சிருந்தேன். ரீப்பர் வச்சு அடைச்சாச்சு. எங்களுக்கு காடு கலரி நிறைய 5 ஏக்கர் நஞ்சு, 5 ஏக்கர் புஞ்சை, நிறைய களை நிறைய கிடந்துச்சு. நான் போய் ஒருத்தனை கூப்பிட்டு களை பறிக்கணுமே, எவ்வளோ ஆகும்னே. அவன் சொன்னான் 10,000 ரூபா ஆகும்னா. நான் பார்த்தேன், முதி களை பறிக்க 10,000மா? நம்மகிட்ட தான் அக்கா இருக்காளே, அடுப்பாய் அக்காவை கூப்பிட்டேன். ஏக்கா வாக்கா, நம்ம வயக்காட்டுக்குள்ளே நின்று நீ பாரு. நான் என்ன நினச்சேன், அக்கா வந்து பாப்பா களையை ஃபுல்லாக பார்த்துட்டு, ஏங்க அப்பா அவ்வளவும் களையாம்பா, களை ஃபுல்லாக அழிஞ்சிரும்னு அக்காவுக்கு 4 புரோட்டா ஒரு ஆம்லேட் வாங்கி ஆட்டோவில் ஏற்றி அடுப்பாய் அக்காவை நடு வயக்காட்டில் விட்டேன். அவன் நடு வயக்காட்டில்ட்டு கிழக்க பார்த்தா, மேற்க பார்த்தா, வடக்க பார்த்தா, தெற்க பார்த்தா, ஒரே வார்த்தை தான் சொன்னான், ஏங்க அப்பா அவ்வளவும் களையா. அதுக்கிடையில் 4 பயிரானா இருந்த 4 பயிர் நாசமாக போச்சு. நம்ம களை போகுன்னு கூப்பிட்டா அவன் பயிர் போய் சேர்ந்துட்டு.
இதுதான் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் நகரத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்களே இருக்காது. செய்வனை வச்சுருவான் பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கு, மந்திரத்தில் என்னத்தையா செஞ்சு போடுவான். தலையை சுற்றி வீட்டு வாசலில் படிக்கு கீழே என்னத்தையா தகட சொருகி வச்சுருவான். இந்த மாதிரி சேட்டெல்லாம் நகரத்தில் வச்சோன்னா கையை நுடைச்சிருவான். ஆனால் கிராமத்தில் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் நிறைய உண்டு. உடனே எது வேணாலும் சரி, வா அம்பங்கோயிலில் சத்தியம் பண்ணுவோம்மா, எதை எடுத்தாலும் சரி சத்தியம்தான். அப்போ இந்த மாதிரி விளையாட்டுலாம் எங்கே உண்டு? கிராமத்தில். நகரத்தில் உண்டான அவர் கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் மறுமொழி கொடுப்பதற்காக செயின்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளியினுடைய மாணவி ரம்யா அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ பேச போகிறது சுதந்திர இந்தியாவின் மகிழ்ச்சியில் திகைப்பது கிராமம். இப்போ இந்த தலைப்பு இந்த தலைப்பு சுதந்திர இந்தியாவின் மகிழ்ச்சியில் திகைப்பது கிராமம். இப்போ நம்ம கிராமத்தில் ஊரில் விழா, கல்யாணம், காது குத்துனா நம்ம 4 நாள் முன்னாடியே நம்ம போயிடுவோம். போய் நம்ம பந்தலை போடுறது, வாழை மரத்தை கட்டுறது, சேரை போடுறது, அப்படி இப்படின்னு நம்ம செய்வோம். இப்போ நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கைக்கு வராங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒரு சொம்பில் மோர், பால் கொடுப்போம். இதே நகரத்தில் என்ன செய்வாங்க? ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்துட்டு வாங்க உட்காங்க, சரி அடுத்த பஸ் 8 மணி, இப்போ மணி 7:30 ஆச்சு, பத்திரிக்கை கொடுத்துட்டு வச்சு கிளம்புங்க. இதில் எங்கெங்க சுதந்திரமும் மகிழ்ச்சியும் இருக்குது. நல்ல அருமையாக பேசியிருக்கா. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்தோடனே தண்ணியை கொடுத்து, உடனே பாலை கொடுத்து, மோரை கொடுத்து, என்னன்னாலும் கொடுக்கான். ஆனால் நகரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் கதவே திறக்க மாட்டான். சன்னலை திறந்தே பத்திரிக்கை வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்கான்? வீட்டுக்கு வர்றவன்ட்ட கேட்கான், 8 மணிக்கு பஸ்ஸு, இப்போ மணி 7:30, நீங்கள் வரையலா, நான் கொண்டு விடவா, நீங்களே போகிறீங்களா? இப்படி தான் இருக்குது. கரெக்டுமா? இப்போது நகரத்தில் பல்லு விளக்குறது கூட நேரம் இருக்க மாட்டேங்குது. இதே கிராமத்துலனா பல்லு விளக்குனா வேப்பங்குச்சி வச்சுட்டு, ஏண்டி பக்கத்து வீட்டு கோமதி எப்படி இருக்கான், ஏற்று வீட்டு இந்திரா எப்படி இருக்கான்னு அப்படி ஊரில் இருக்க கதையெல்லாம் கேட்கலாம். நல்லது கெட்டது எல்லா கதையும் கேட்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கிராமத்தில் எல்லா வீட்டுக்கும் எல்லா தகவலும் போயிடும். ஆனால் நகரத்தில் யார் எங்கே இருக்கா என்னன்னு தெரியாது. இவன் பாட்டுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் அங்கே நிம்மதி, மகிழ்ச்சி கிராமத்தில் இருக்குது. கரெக்ட். பக்கத்து அணியில் இருக்க அந்த அண்ணன் என்கிட்ட தங்கச்சி பைப் எங்கே இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை தங்கச்சி, நேற்று ஒரு பட்டிமன்றத்துக்கு முடிச்சுட்டு வர வரையில் குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன், பல்லு தேய்க்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். கரெக்ட். ஏம்மா, கிராமத்துக்கு நகரத்துக்கு உள்ள ஒரே வித்தியாசம், பல் விளக்குனா காப்பி கிராமத்தில், ஆனால் நகரத்தில் பாத்திரம் விளக்குனா தான் காப்பி. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதே கிராமத்துலனா பல்லுக்கும் சொல்லுக்கும் உறுதியாடக்கூடிய வாழ்க்கை தான் கிராமத்து வாழ்க்கை. கரெக்ட்மா, வாழ்த்துக்கள். இதே ஒரு பாட்டிக்கிட்ட போய் நான் கேட்டேன், 120 வயசு பாட்டிகிட்ட போய், பாட்டி நீங்கள் மட்டும் எப்படி ஆரோக்கியமாக ஆயுசுக்கும் இருக்கீங்க அப்படின்னு போய் கேட்டேன். அதுக்கு பாட்டி சொன்னாங்க, நல்லா கேட்டுக்கோங்க மாணவர்களே, உங்களுக்கு தான் ஒரு ஆரோக்கியமான நல்ல வழியை சொல்தா. ரகசியத்தை சொல்ல போகிறேன். ரகசியம்ட்டு மைக்கில் சொல்தா, சொல்லு. 1 ரூபாய் அளவுக்கு நான் 1 ரூபாய் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு நான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவேன். பாட்டு பக்கம் போய் 1/2 மணி நேரம் போய் உட்காந்துட்டேன். இதுதான் நான் ஆரோக்கியமான இருக்க முக்கிய காரணம். இது நான் கிராமத்தில் நடக்கும். அதே நகரத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க? வெஸ்டர்ன் டாய்லெட்டுன்னு கட்டி வச்சுட்டு 10 நிமிஷம் மட்டும் உட்கார முடியாமல் பண்ணி வச்சுருக்காங்க. அருமையாக சொல்லியிருக்கம்மா, பாராட்டுகள். ஒன்றும் இல்லை, இப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் கூட எங்கள் கிராமத்துக்கு தான் வரணும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கிராமத்துக்கு தான் கடைசியில் வரணும். பண நிறைவோடு வந்த மனுஷனை தேடிக்கூடிய எங்கள் இடம் தான் கிராமத்தில். இப்போ கடைசியாக எதிரணியை பற்றி ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். நல்ல கேள்வி கேள்மா, நாக்க பிடுங்குற மாதிரி கேளு. பண நிறைவு வேண்டும்ங்கிறதுக்காக நகரத்து வாழ்க்கையை எடுத்துக்கலாம், தவிர சுதந்திரமும் மகிழ்ச்சியும் வேணும்னா எங்கள் கிராமத்துக்கு தான் நீங்கள் வரணும். இக்கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசியிருக்க. பணம் வேணும்னா நீங்கள் நகரத்துக்கு போங்க, நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும்னா கிராமத்துக்கு வாங்கன்றிருக்கா. அது உண்மையிலே வாஸ்தவம். ஏன்னா பாட்டி வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை இருக்கும், உடனே பாட்டி ஏதாவது வைத்தியம் செய்வான், குணமாயிரும். ஆனால் நகரத்தில் பார்த்தீங்கன்னா போன உடனே ஒருத்தன் காலில் வலி இருக்குன்னு போயிருக்கான், வயிற்றை ஸ்கேன் பண்ண சொல்கிறான். எதுக்குன்னே தெரியல. டாக்டரு நிறைய டாக்டர் இன்றைக்கி சிட்டியில் அப்படி தான் இருக்கான். அன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்தோடனே டாக்டரு கண்ணை பார்த்து லைட் அடித்து கண்ணை பார்த்தான், அப்புறம் கையில் பார்த்தான், ஸ்டெத்து வச்சு பார்த்தான், அப்புறம் ஒரு சின்ன கட்டை வச்சுருந்தான், காலு கையெல்லாம் கொட்டி பார்த்தான், எல்லாம் பார்த்துட்டு நாக்கை நீட்டுங்கண்ணா. இவன் நாக்கை 4 முழத்துக்கு நீட்டு தான், ரொம்ப நீட்டாக தான், நான் உள்ளெல்லாம் போய் பார்க்கல, வெளியே இருந்து தான் பார்க்க போகிறேன்ட்டு நாக்குக்குள்ளே டார்ச் அடித்து பார்த்தான். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டாக்டர் கேட்டான், உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா,
வந்தவங்க கேட்டால் இவ்வளோ நேரம் நீ ஈரமண்ணையாக செஞ்ச, இவ்வளவும் செஞ்சேல, நீலா கண்டுபிடிக்கணும் எனக்கு என்னன்ட்டு, நீ ஏன்ட்டே என்ன செய்யுதுன்னு கேட்கியான்னா சண்டை வந்துட்டு 2 வருத்துக்குள்ளே. அப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நகரத்தில் சண்டை சச்சரவுலாம் இருக்கும், ஆனால் கிராமத்தில் நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அங்கே ஒரு வைத்தியர் இருப்பார், நாடியை பிடிச்சா போதும் என்ன நோயின்னு சொல்லுவார். வாதம் இருக்கா, பித்தம் இருக்கா, சிலேத்துமம் இருக்கா, எது கூடியிருக்கு, எது குறைஞ்சிருக்கு, இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவம், தாய் மருத்துவம் ஆகிய சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவத்தை கொடுப்பார். உடனே குணமாகும், சைடு எஃபெக்ட் கிடையாது. தமிழ் மருத்துவத்துக்கும் ஆங்கில மருத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஆங்கில மருத்துவம் சைடு எஃபெக்ட் உண்டு, தமிழ் மருத்துவத்துக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. அது கிராம மருத்துவம், தாய் மருத்துவம், தமிழ் மருத்துவம். அற்புதமாக பேசியிருக்க மாணவி ரம்யாவுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து செயின்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் முத்து மகராசு இப்போது உரையாற்ற வருகை தருகின்றார். பாளையங்குட்டை SM ஹோம் ஸ்டைல் உரிமையாளர் என் முகமது இஸ்மாயில் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக வருகவென அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்கள் முன்னாடி பேச வந்திருக்க தலைப்பு சுதந்திர இந்தியாவின் மகிழ்ச்சியில் திளைப்பது நகரமா கிராமமா. சரி, நான் சொல்ல வந்ததை கேளுங்க. எக்கேடும் கெட்டு பட்டணம் போய் சேருன்னு சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தனோட வாழ்க்கையில் அவன் எவ்வளவு கீழே இருந்தாலும், அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனை உயர்த்துறது நகரம்தான். அதை நீங்கள் என்றைக்கும் மறந்துடக்கூடாது. சரி, மகிழ்ச்சினா என்ன? மகிழ்ச்சினா என்னங்கிறத நம்ம வைரமுத்தையா அழகாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. கண்ணுக்கு அழகு என்னது? நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க அழகான பொருளை பார்க்குறதுன்னு. அது இல்லைங்க கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு ஆனந்த கண்ணி. காதுக்கு அழகு எது? காதுக்கு அழகு நாளைக்கு பிரின்சிபல் லீவுன்னு சொல்கிறது நினைப்பேன். காதுக்கு அழகு அது இல்லை, காதுக்கு அழகு தோடு. உனக்கு பிரின்சிபல் லீவுன்னு சொல்கிறது தான் அழகு. என்ன உன்னை ஒரு கவனம் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அது இல்லைங்க காதுக்கு அழகு. பிறந்த குழந்தை தன்னோட அம்மாவை பார்த்து தாயின்னு கூப்பிடுற வார்த்தை தான். சரி, இதெல்லாம் விடுங்க. வாழ்க்கைக்கு அழகு எது? வாழ்க்கைக்கு அழகு நகரம் மட்டும்தான். சரி, அந்த அக்கா பேசுறாங்க யாத்தே விட்டா வாயிலே வடைச்சுட்டு வட அமெரிக்காவில் விட்டுருவாங்க போல. கோமதிக்கு நல்ல பேர் கொடுத்துருக்கானா, வாயிலே வடைச்சுட்டு வட அமெரிக்காவில் கொண்டு விட்டுருவாங்களா? பரவாயில்லையே. ஏக்கா உங்களுக்கு தான். உங்கள் வீட்டிலனா அடுப்பை மூட்டுனா தான் சோறு. எங்களை பாருங்க, எங்கள் நகரத்தில் ஆப்பை தட்டுனாலே சோறு. அடுப்பை மூட்டினா தான் சோறு, இங்கே ஆப்பை தொட்டாலே சோறு. அடுத்த இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுதேன். சூரியனும் சந்திரனும் சும்மா இருந்துச்சான், அப்போ விளக்கு கட்டுச்சான் விளம்பரம். அந்த மாதிரி தான் இருக்கு அந்த அக்கா பேச. சரி, ஆட்டக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியாது, நானே சொல்றேன். ஆட்டக்காரினா ஒரு பாட்டுக்கு ஆடுனா ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடுனா வீட்டுக்காரி. கரெக்ட். சொந்தக்காரங்கள்லாம் தேடி போறது இவங்க கிராமம், வர்றவங்க எல்லாத்தையும் சொந்தமா பார்க்கறது எங்க நகரம். நீட்ட புரிஞ்சுக்கிடும். கிராமத்துல சொந்தக்காரனை தேடி இவன் போவான், ஆனா நகரத்துல இருக்க எல்லாருமே சொந்தக்காரன். நீ இப்ப எனக்கு சொந்தக்காரன். நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கணும்னா நீங்கள் நகரத்துக்கு தானே வந்தாகணும். அதனால தானே எல்லாரும் நகரத்துக்கு வராங்க. சரி, நகரம்னா என்ன? எல்லாரும் நகர்ந்து வந்ததால் வந்தது தான் நகரம். இது வரைக்கும் உலக சரித்திரத்தில் யாரும் சொன்னது கிடையாது. இதை கல்வெட்டில் பொறிச்சு நெல்லையப்பூர் கோயில் பக்கத்தில் உட்காந்துரு, இது உலகத்துக்கே தெரியட்டும். நல்ல செய்தி. நகர்ந்து வந்ததுனால நகரமா. சரி, நடுவரவர்களே, எதிரணிகளை சொல்றாங்க எங்க கிராமம் தான் சிறந்ததுன்னு. அது எப்படி நடுவரவர்களே? கிராமத்துல வாழைக்காய் வேணா பெஸ்டா இருக்கலாம், வாழ்க்கை பெஸ்டா இருக்குமா? வாழ்க்கை பெஸ்டா இருக்கலாம், ஆனா வாழ்க்கை பெஸ்டா இருக்குது நகரம் தான். வாழைக்காய் தான் பெஸ்ட். அங்க வாழ்க்கை பெஸ்டா இருக்கணும்னா நீங்க நகரத்துக்கு தானே வந்தாகணும். கடைசியா ஒண்ணு முடிக்க, பாப்பாங்குளம் கோமதின்னு பாப்பாங்குளத்துல இல்லல்ல, அவ தச்சநல்லூர் சிட்டில எல்லாம் இருக்கா. அவளே எங்க இருக்கா? கல்வியில இருந்து, தொழில்நுட்பத்துல இருந்து, மருத்துவத்துல இருந்து, எல்லா துறையிலையும் எல்லா நாட்டுலையும் சவால் விடுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா அதுக்கெல்லாம் காரணம் நகரம் தானே. இதோட முடிக்க, சுதந்திர இந்தியாவின் மகிழ்ச்சியில் திளைப்பது நகரம்தான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. முத்து மகராசு உண்மையிலேயே மகராசு தான். ரொம்ப அருமையாக பேசியிருக்காப்ல. அதாவது ஆணித்தரமான்னு சொல்லுவாங்க, இது கடப்பாரத்தனமாக பேசியிருக்காப்புல. அவ்வளவு ஆணித்தரம், ரொம்ப அருமையாக பேசியிருக்காப்புல.
பாராட்டுகள், வாழ்த்துகள். ரொம்ப அருமையாக 6 அறிஞர் பெருமக்கள் பேசி நடுவர் தீர்ப்புன்ற நல்ல கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நீங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க என்ன தீர்ப்பு சொல்ல போகிறேன்ட்டு. அதே மாதிரி தான் நானும் ஆர்வமாக இருக்கேன். என்ன தீர்ப்பு சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல. திருச்செந்தூரில் ஒருத்தன் சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருந்தான். நான் காலையில் பார்த்தேன், சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருந்தான், மணி அடிச்சுக்கிட்டே இருந்தான். சாயந்தரம் வாரம் அதே மாதிரி மணி அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருந்தான். நான் நினச்சேன் ஏதோ சர்க்கஸ் காமிக்கான் போலன்ட்டு அவன்கிட்ட போய் கேட்டு, என்னப்பா சர்க்கஸ் எதுவும் காமிக்கான், லைட்டை கிட்டு போட்டால் துட்டாது பிரியும்லான்னு. அவன் சொன்னான், சார் என்னைய சைக்கிளில் ஏற்றி விட்டுட்டாங்க, எனக்கு இறங்க தெரியாது, அதனால் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா. அது மாதிரி என்னால் இறங்க தெரியல. இங்கே பேச வச்சேன் எப்படி முடிக்கன்னு தெரியாமல் இருக்குது. ஏன்னா கிராமமேன்னு பேசும்போது கிராமம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் நகரத்தை பேசும்போது நகரம் மாதிரி தான் தெரியுது. ஆனால் எது உண்மையிலே மகிழ்ச்சி தரும்? உண்மையிலே மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா, மனதால் கிடைப்பது தான் மகிழ்ச்சி. பணம் மகிழ்ச்சியை தருவது கிடையாது. ஏன்னா மெத்தையை வாங்கிடலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 80 வயசு தாத்தா கண்ணாடி போடாமல் பேப்பர் வாசிப்பான். ஆனால் இங்கே ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 20 பேர் இருக்கான்னா 10 பேர் கண்ணாடி போட்டிருக்கான். ஒன்று கிட்ட பார்வை, ஒன்று தூர பார்வை. அன்றைக்கி ஒரு பொண்டாட்டி சொன்னால், ஓ வீட்டுக்காரருக்கு கிட்ட பார்வையா தூர பார்வையான்னு கேட்டா. அவள் சொன்னால், அவனுக்கு கிட்ட பார்வை இல்லை, தூர பார்வை இல்லை, கெட்ட பார்வைன்னா. இதை மாதிரி இருக்கும். அன்றைக்கி ஒருத்தர் 3 கண்ணாடி வச்சுருந்தேன். நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னால் 3 கண்ணாடி வச்சுருக்கேன் என்னென்ன? சார், ஒன்று கிட்ட பார்வைக்கு, இன்னொன்று தூர பார்வைக்கு. இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன், அது தேடு கண்ணாடி அப்படின்னா. இப்படி 3 கண்ணாடி வச்சுருக்கேன். அன்றைக்கி ஒருத்தன் வழுக்கு மண்டேன், அப்புறம் நல்ல தலை முடி நிறைய இருக்குது, பம்பை மாதிரி வச்சுட்டு ஒருத்தன் போனான். அவனுக்கு 50 ரூபா வாங்கினான் பார்பர் ஷாப்பில். அந்தாலும் இந்த மொட்டை வழுக்க மண்டை மாதிரி போனாலாம், அவனுக்கு 100 ரூபா வாங்கினான். வழுக்க மண்டைக்கு சண்டை வந்துட்டு, கோவம் வந்துட்டு, என்ன நீ சுட்ட இப்படியான்ட்ட அதிகமாக வாங்குத, பம்பை மாதிரி வச்சுட்டு வந்தான், அவனுக்கு 50 ரூபா வாங்கினேன், முடியே இல்லை, எனக்கு 100 ரூபா வாங்குத அப்படின்னா. அந்தாலும் பார்பர் ஷாப்புக்காரன் சொன்னான், எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்கணும், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு கத்திரியை எங்கே போட்டாலும் முடி தட்டுப்படுது, நான் வெட்டிடுவேன் ஈஸியாக. ஆனால் உங்களுக்கு முடி எங்கே இருக்குது, வழுக்கை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வெட்டுறதுக்கு தான் 100 ரூபா, வெட்டு கூலி 50, தேடு கூலி 50ன்னா. ஏன்னா இப்படி நிறைய வித்தியாசமான நிலைகள் இருக்கும். நாமளும் கொஞ்சம் அர்த்தமாக பார்த்தோம்னா உண்மை புரிஞ்சிடும். கிராமமாக நகரமாக. நகரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, மருத்துவ வசதி இருக்குது. ஹார்ட் அட்டாக்னா உடனே 5வது நிமிஷம் அரணா கார்டியா கேரில் கொண்டு சேர்த்தா பிழைச்சிருவான். ஒன்றுமில்லை, ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜாக ஐக்ரௌண்டில் கொண்டு விட்டா, தமிழ்நாட்டிலே ஐக்ரௌண்ட மாதிரி இருதய நோய்க்கு நல்ல மருத்துவம் செய்யக்கூடியது நம்ம திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி தான். அதுலேயும் இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி ரொம்ப அருமையாக இருக்குது. பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுறாங்க. உறுப்பு தானத்தில் தமிழ்நாட்டிலே 2வது இடம் திருநெல்வேலிக்கு கிடச்சிருக்கு. நிறைய உறுப்பு தானங்கள் நிறைய கிடைக்கும். வாழ்க்கையில் நம்ம 2 தான். வாழும்போது இரத்த தானம், வாழ்ந்த பிறகு கண் தானம். இரத்த தானம் வந்து யாருனாலும் கொடுக்கலாம். இரத்த தானம் கொடுத்தா உடனே ரத்தம் ஊறும். நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க ரத்தம் கொடுத்தா நம்ம படுத்துருவோமோ, நமக்கு தலை சுத்து வந்துடுமோ, கிறுகிறுப்பு வந்துடுமோன்னு சொல்லி கொடுக்காமல் இருக்கான். சில நண்பர்கள் 50 தடவை 100 தடவை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கெல்லாம் தெரிந்த பொன்முருகன் என்கிற ஒரு நண்பர் சமுதாய சேவைக்கிடே வாழ்ந்தவர், கல்வித்துறையில் பணியாற்றினார். நிறைய தடவை ரத்த தானம் கொடுத்துருக்கார். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் மருத்துவத்துறையில் யாருக்கு உதவி தேவைனாலும் உடனே போய் நின்று அவங்களுக்கு ரத்த தானம் கொடுக்குது, அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு வாங்கி கொடுக்குது. இப்படிப்பட்ட பல உதவிகளை செய்த பெருமை நம்முடைய பொன் முருகன் அவர்களை சாரும். அது மாதிரி நிறைய பேர்கள், முரளின்னு இந்திய செஞ்சிலுவை சங்கத்தில் முரளி நிறைய கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம வெங்கட்ராமன் என்பிஎன்கே வெங்கட்ராமன் நிறைய தடவை ரத்த தானம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பெரிய இது. அதே மாதிரி கண் தானம், யார் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்தால் அவங்ககிட்ட பேசி கண்ணை கொடுத்தா இறந்து போனவருடைய 2 கண்களிலிருந்து எடுத்து 4 பேருக்கு ஒளி கிடைக்கும். ஏன்னா கண் பார்வை இல்லைன்னா பெரிய கஷ்டம். ஆனால் அரிமா சங்கம் இன்றைக்கி நிறைய பணியை செய்து என்ன அப்படின்னா கண் தானத்துக்கான விழிப்புணர்வு. அதுக்கப்புறம் சுகர், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது, அதற்கான கருவியை கொடுக்கு, உனக்கு சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு கருவியை இலவசமாக வழங்குது. இப்படிப்பட்ட நல்ல பணியை பாளையங்கோட்டை அரிமா சங்கம் வழங்கி கொண்டிருக்கிறது.
இப்படியெல்லாம் நடக்குன்னா இதெல்லாம் சிட்டியில் தான். இப்போ ஜான்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா, சேவியஸ் காலேஜில், சதகுத்துப்லா காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா ரத்த தானம் கொடுக்குறதுன்னு குரூப் இருக்குது. ஆனால் கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. கிராமத்தில் கபடி விளையாட வைப்பான், கொஞ்ச நேரத்தில் சண்டை வந்துடும், வெட்டுக்குத்தில் போய் விழுந்துடும். ஆனால் நகரத்தில் பார்த்தீங்கன்னா கண் தானம் இருக்குது, ரத்த தானம் இருக்குது, உறுப்பு தானம் இருக்குது, மருத்துவ வசதி இருக்குது, கல்வி வசதி இருக்குது. எந்த பொருளும் எந்த இடத்துலையும் வாங்கலாம், எதுவும் இல்லாததே கிடையாது. அதே மாதிரி கரண்ட்டு போகவே போகாது. கிராமத்துலலாம் கரண்ட்டு போச்சுன்னா 7 மணி நேரம் 6 மணி நேரம் வராது, ஒன்றும் நடக்காது, தண்ணி இருக்காது, நல்ல குடிக்க தண்ணி இருக்காது. ஆனால் சிட்டியில் எல்லாமே இருக்கும். நல்ல நகரத்தில் நல்ல குடி தண்ணீர் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை இருக்கிறது, நல்ல நிம்மதி இருக்கிறது என்று சொன்னால் சுதந்திர இந்தியாவில் மகிழ்ச்சி திளைப்பது நகரமே 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 என்று தீர்ப்பினை வழங்கி வாதிட்ட அறிஞர் பெருமக்களை பாராட்டி விடை பெற்றால் அது விளக்கண்ண தீர்ப்பு அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கிராமம்னு ஒரு 3 பேர் பேசியிருக்காங்க, அதையும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா கிராமத்தில் என்னெல்லாம் இருக்குது அவங்க சொன்னாங்க. வாய்க்கால், அதே மாதிரி நல்ல தண்ணி, நல்ல காற்று. இங்கே ஏசியை போடுறோம், அதிலிருந்து வரக்கூடிய காற்று வளிமண்டலத்தில் போய் ஓசோன் லேயரை பாதிப்படைய செய்யுது. ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வேப்பமர காற்று எவ்வளவு அழகாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இடங்கள். அந்த கோயிலுடைய திருவிழா வைக்கும்போது அங்கே பிள்ளைகள்லாம் விளையாடுற விளையாட்டை பார்த்தீங்கன்னா சந்தோஷம், ஓடி பிடிச்சி விளையாடலாம். நிறைய விளையாட்டுகள், அந்த விளையாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அறிவை தருகிற விளையாட்டுகள், நல்ல காற்று, நல்ல தண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய மனநிலை. ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் கூடிடுவான், எல்லாரும் போய் செய்வான். யாருக்காவது உடம்பு சரியில்லை எல்லாரும் தூக்கிட்டு ஓடுவான். ஆனால் நகரத்தில் அந்த வீட்டுக்காரன் மட்டும்தான் இருக்கணும், பக்கத்து வீட்டில் எவனும் வரமாட்டான். அதே மாதிரி ஒரு வீட்டில் கொள்ளடிக்கான் நகரத்தில் அப்படின்னா அவன் வீட்டு சன்னலை உடச்சி உள்ளே போயிருக்கான்னா பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை அடைச்சிட்டு படுத்துருவான். ஆனால் கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா அந்த கிராமமே திரண்டுரும். அதில் கிராமத்தில் வீடுகளெல்லாம் கதவுகள் திறந்தே இருக்கும், திருடம் கிடையாது, பயம் கிடையாது. ஏன்னா எல்லா வீட்லேயும் தெருநாய் இருக்கும், அந்த நாயே துரத்திடும், ஆளை இல்லை. அதெல்லாம் இங்கெல்லாம் சிசிடிவி கேமரா வச்சுருந்தா துணியை வச்சு மறைச்சிருதான். இங்கே நகரத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்கு. வள்ளியூரில் ஒன்றும் இல்லை, ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ளே நகையை வச்சுருக்கா, 19 பவுன் நகை. அந்த நகையும் எடுத்துக்கிட்டு மாடியில் அந்த பொம்பளை மொட்டை மாடியில் படுத்து தூங்கியிருக்கா. நகையும் எடுத்துகிட்டு மேலே படுத்திருந்த பொம்பளை கழுத்தில் உள்ள செயினையும் அத்துட்டு போயிட்டா. சிட்டி தான் வள்ளியூர். கிராமமாக சிட்டியில் இப்படிப்பட்ட திருட்டுகள் நடந்து கொண்டிருக்கும். சிட்டியில் பார்த்தீங்கன்னா க்ரைம் நிறைய இருக்கும், அக்கரன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் கிராமத்தில் குற்றங்கள் குறைவு. நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல நிம்மதி. வாழ்க்கையில் நமக்கு ஒரு 4 நாள் லீவு கிடைச்சா நம்ம எங்கே போகிறோம்? சொந்த ஊருக்கு போகிறோம். 4 நாள் லீவு கிடைச்சா எங்கே போகிறோம்? கிராமத்துக்கு போகிறோம். தீபாவளி பொங்கல்னா எங்கே போகிறோம்? நம்ம கிராமத்துக்கு போகிறோம். அந்த கிராமத்தினுடைய பெயரைத்தான் நாம் இன்றைக்கும் நம்முடைய பெயருக்கு முன்னால் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கிராம பாசம்தான் உயர்ந்த மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது செயற்கையினால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி. ஆனால் கிராமத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, இயற்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. அந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி நல்ல மரம் வளர்த்து, நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல நிம்மதி, நல்ல மனநிலை, நல்ல மகிழ்ச்சி அனைத்தும் கொட்டி கிடைப்பது கிராம சூழலில்தான், கிராம சூழலில்தான், கிராம சூழலில்தான் என்று சொல்லி இறுதி தீர்ப்பினை வழங்கி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நமக்கு வழங்கியிருக்கின்ற பெருமைக்குரிய அனைத்து பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிற பாளையங்கோட்டை அரிமா சங்கத்தினுடைய தலைவர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களுக்கும், செயலாளர் கவிஞர் புன்னைச்செழியன் அவர்களுக்கும், பொருளாளர் நம்முடைய தேசிய வாசிப்பேக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தம்பான் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இங்கே வழங்கி கொண்டிருக்கிற ராயல் அட்வர்டைசிங் உரிமையாளர் லோக வினோதினி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கி கொண்டிருப்பது ரிச் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பில்டர்ஸ் ரிச் டிவி, தாளை பி சேகலி தொழிலதிபர், எஸ்எம் ஹோம் ஸ்டைலுடைய உரிமையாளர் என் முகமது இஸ்மாயில் அவர்கள், தமிழ்நாடு கிளை மேலாளர் டூராடஃப் எம்டிஎஃப் கம்பெனி தமிழ்நாடு கிளை மேலாளர் பசவலிங்கம் அவர்கள், வெற்றி விநாயகர் ஜுவல்லரி விக்ரமசிங்கபுரத்தினுடைய அதிபர் ஜுவல்லரி பி சங்கர் அவர்கள், நம்முடைய
கனி ரியல்ஸ் உரிமையாளர் எஸ் முத்து சரவணன் பாளையங்கோட்டை அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் நடைபெறுகிறது என்று சொன்னால் சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர், லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன், கல்வியாளர், சிந்தனையாளர், சமய நல்லிணக்க காவலர் மரியாதைக்குரிய மரியசூசை அவர்களுக்கும், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை கலாவதி அவர்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவ கண்மணி செல்வங்களுக்கும், இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற சிவப்பிரகாச நற்பணி மன்றத்தினுடைய துணை செயலாளர் கவிஞர் முத்துசாமி அவர்களுக்கும், நம்முடைய கவிஞர் பிரபு அவர்களுக்கும், நம்முடைய மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். அருமையான நிகழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிற ஹோம் ஸ்டைலினுடைய உரிமையாளர் முகமது இஸ்மாயில் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். முத்து மகராசு, நல்ல கைத்தட்டுங்க, அருமையாக பேசியிருக்கா. அடுத்து நம்முடைய லயன்ஸ் கிளப்பினுடைய ட்ரெஸரர் தம்பான் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். மாணவி ரம்யா அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்கி பெருமை சேர்ப்பார்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அற்புதமான முறையில் கலந்து கொண்ட நம்ம வைகுண்ட ராஜன் ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியை இந்த நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஒருங்கிணைத்து தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு லயன்ஸ் கிளப்பினுடைய செக்ரட்டரி நம்முடைய லயன் புன்னைச்செழியன் அவர்கள் இந்த நினைவு பரிசை வழங்குவார்கள். எஸ்எம் ஹோம் ஸ்டைலுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. தமிழ்ச்செம்மல் பாமணி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற லோக வினோதினி அவர்களுக்கு இப்போது புத்தக பரிசு நம்முடைய அரிமா பொருளாளர் லயன் எஸ் தம்பான் அவர்கள் வழங்கி பெருமை சேர்ப்பார்கள். அடுத்து நம்ம ராஜதுரைச்சி மிக அருமையான முறையில் உரையாற்றினார்கள். அவர்களுக்கு இப்போ புத்தக பரிசை கவிஞர் முத்துசாமி அவர்கள் லயன் அவர்கள் வழங்க பெருமை சேர்ப்பார்கள். அடுத்து மிக சிறப்பான முறையாற்றிய கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு லயன் பிரபு அவர்கள் வழங்கி இந்த பெருமை சேர்ப்பார்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே அருமையான உரை வழங்கிய தமிழ்ச்செம்மல் கவிஞர் பாமணி அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசகம் லயன் அவர்கள் வழங்கி பெருமை சேர்ப்பார்கள். நன்றி. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக இப்போது அரிமா சங்கத்தின் சார்பில் பள்ளிக்கு 2 சேரை வழங்க இருக்கின்றார்கள். மிக அருமையானதொரு முறையில் இந்த 2025ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் சிறப்பானதொரு பட்டிமன்றம் அருமையாக நம்முடைய கணபதி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் நடத்தினார்கள். அதில் மாணவ செல்வங்கள்லாம் அருமையாக பேசினாங்க. அந்த பையன் பேசினது கிராமத்தில் வாழைக்காய் கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்குமாங்கிற மாதிரி பேசினா ரொம்ப அருமையான அது ஒரு வசனம், நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், ஆனந்தமான ஒரு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுத்த மரியசூசை ஐயா அவர்களுக்கும் நம்முடைய லைன்ஸ் பாளையங்கோட்டை லைன்ஸ் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.